அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு லாஸ்ட் சண்டே நடந்த டெஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போறோம். நியூ சிலபஸ் கொஸ்டின் டிஸ்பிளே ஆகும்னு நினைக்கிறேன். யூனிட் 6 நியூ சிலபஸ் டெவலப்மெண்ட் பயாலஜி அண்ட் இம்யூனாலஜி. இதுதான் லாஸ்ட் சண்டே நீங்க டெஸ்ட் எழுதுனீங்க. மோஸ்ட்லி எப்படி எழுதினீங்கன்னா கடைசியில் டிஸ்கஸ் பண்ணுவோம். கொஸ்டின் வந்து ரொம்ப மாடரேட் தான், ரொம்ப டஃப்னு கிடையாது. சரி பார்க்கலாம் எப்படி ஒவ்வொரு கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏற்கனவே உங்களுக்கு மெயில கொஸ்டின் வந்திருக்கும், பிரிண்ட் அவுட் எடுத்திருப்பீங்க, இல்லைன்னா கையில வச்சிருப்பீங்க. ஹின்ஸ் எடுங்க, நிறைய ஹின்ஸ் சொல்லணும், அது ஹின்ஸ் எடுங்க. சரியா? ரைட். இது மொத்தம் டோட்டலி யூனிட் 6 டெவலப்மெண்ட் பயாலஜி அண்ட் இம்யூனாலஜி நியூ சிலபஸ். ஓகே, நியூ சிலபஸ் மீன்ஸ் ஓல்டு சிலபஸ் நியூ சிலபஸ் எல்லாம் சேர்த்து டோட்டலா ஒரு 50 கொஸ்டின் இந்த யூனிட்ல எடுத்திருக்கோம். சரியா? இந்த யூனிட் பொறுத்தளவு 10 to 12 கொஸ்டின்ஸ். 12 கொஸ்டின் கண்டிப்பா டிஆர்பில வரும். 12 குறையாது கண்டிப்பா. இந்த யூனிட் பொறுத்தளவு 12 கொஸ்டின் ஷியரா வரும். சரியா? ஈச் 6 கொஸ்டின் ஆவரேஜ் எடுத்துனா டெவலப்மெண்ட் பயாலஜி 6 கொஸ்டின், இம்யூனாலஜி ஒரு 6 கொஸ்டின் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். 110 கொஸ்டின் இருந்தா. சரியா? ரைட். So இப்போ நான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following exhibit the complete metamorphosis? So first, what is mean by complete metamorphosis? Complete metamorphosis என்ன மீனிங்னா, ஸோ அது வந்து வளர் உருமாற்றம் நினைக்கிறேன். எஸ், தமிழ்ல வளர் உருமாற்றம். எக்குக்கு அடுத்து லார்வா, லார்வாக்கு அடுத்து பீப்பல் ஸ்டேஜ்க்கு அடுத்து அடல்ட் ஸ்டேஜ். ஸோ இந்த மாதிரி லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட்டா இருந்தா அதுக்கு வந்து கம்ப்ளீட் மெட்டமார்போசிஸ் அப்படின்னு சொல்றது. நம்ம சிலபஸ்ல மெட்டமார்போசிஸ் இருக்குது. சரியா? அதுக்காக இந்த கொஸ்டின் கேட்டோம். ஸோ இருக்கிறதுல என்ன சார் கம்ப்ளீட் மெட்டமார்போசிஸ்னா பீட்டில் தான் வந்து இதுல கம்ப்ளீட் மெட்டமார்போசிஸ் இருக்கு. மற்றது எல்லாமே இன்கம்ப்ளீட் மெட்டமார்போசிஸ் தான். மற்ற மூணுமே இன்கம்ப்ளீட். ஈவன் த மே ஃபிளை இன்கம்ப்ளீட் கம்ப்ளீட்டுக்கு கோலோ மெட்டமார்போசிஸ் சொல்லலாம். இன்கம்ப்ளீட் மெட்டமார்போசிஸுக்கு ஹெமி மெட்டபாலஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹெமினாலும் HEMI ஹெமி மெட்டபாலிசம் அப்படின்னாலும் இன்கம்ப்ளீட் மெட்டபாலிசம்னாலும் ஒண்ணுதான். இப்ப இந்த மேஃப்ளைன்னு எடுத்துக்கிட்டா, மேஃப்ளை பொறுத்தளவு எக்குக்கு அடுத்து என்ன வரும்னா, நம்ம லார்வா இல்லாம நிம்ஃப்னு சொல்லுவோம். நிம்ஃபு. சரியா? நிம்ஃபுக்கு அடுத்து என்ன சார் வரும்? இமாகோ. இது இந்த இமாகோ தான் நம்ம என்ன சொல்றோம்னா அடல்ட்னு சொல்லுவோம். இததான் நம்ம என்ன சொல்றோம்? அடல்ட். சரியா? அடல்ட். இது மேஃப்ளை. ஸோ அப்ப ஒரு லார்வா, பீப்பா, அடல்ட் அப்படி வராம டைரக்டா நிம்ஃபு அடல்ட் வருது. இது இன்கம்ப்ளீட். ஈவன் தட் இந்த ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் இந்த பக் ரெண்டுமே இந்த மாதிரி தான். சரியா? டிராகன் ஃபிளை சில பேர் டவுட், சில பேர் டிராகன் ஃபிளையோட லார்வல் ஸ்டேஜ் வந்து எங்க இருக்குன்னா அக்வாட்டிக்ல இருக்கும். சரியா? அக்வாட்டிக். ஸோ இங்கேயும் எக்கு, இங்க வந்து நிம்ஃப்னு சொன்ன மாதிரி இங்கேயும் நிம்ஃப்னு சொல்லுவோம். டிராகன் ஃபிளைல நிம்ஃபுக்கு பதில் நியானோட சொல்லுவாங்க சார். NAID நியார் பிளஸ் அடல்ட். பிளஸ்ங்கிற நெக்ஸ்ட் என்னது? அடல்ட். சரியா? நிம்ஃபு ஆர் நியார். இங்க லார்வல் பீப்பா அப்படி கிடையாது. அப்ப இதுவும் இன்கம்ப்ளீட் தான். ஸோ மோஸ்ட்லி இந்த நிம்ஃபு ஆர் நியார் வந்து அக்வாட்டிக்கா இருக்கும். டிராகன் ஃபிளை, டாம்சர் ஃபிளை, டிராகன் ஃபிளை, தட்டான் பூச்சின்னு சொல்றோம் தெரியுங்களா? அது ஃபுல்லா. ஸோ ஆன்சர் இஸ் C. பீட்டில் இஸ் கரெக்ட் ஆன்சர். ரைட். அடுத்த கொஸ்டின், the ability of the cell in response to the specific inductive signals அப்படின்னாவே இது டைரக்ட் கொஸ்டின் தான். காம்பிடன்ஸ், திறன் அப்படின்னு சொல்றது. தமிழ்ல வந்து திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்பிடன்ஸ் தான். ரைட். அடுத்தது த ஹைட்ரா. இது வந்து ரீஜெனரேஷன்ல கொஸ்டின் எடுத்திருக்கேன். த ஹைட்ரா டு கட் த மெனி ஸ்பீசஸ். ஹைட்ராவுக்கு நிறைய ஸ்பீசஸ்ல கட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு கேட்றேன். ஜென்ரலா ஹைட்ரா வந்து நம்மளுக்கு பட்டிங் நடக்கும். சரியா? 11th இருக்கும் பட்டிங், asexual reproduction மாதிரி. ஈவன் இது வந்து என்ன சார் நடக்கும்னா, C is a correct option. Each piece of that bit of the ectoderm and endoderm a gradual development to that young hydra. அது ஒவ்வொரு பீஸ் வந்து அது வந்து ரெண்டு அடுத்து அதோடைய ஹெட்னா அதோடைய டெய்ல் ரீஜன் ஃபுல்லா வர மாதிரி, டெய்ல்னா ஹெட் ரீஜன் வர மாதிரி. சரி, எக்டோடம் எண்டோடம் அதுல இருந்து ஃபார்ம் ஆகும். ஈவன் த பிளனேரியா ஆல்சோ லைக் தட் தான். பிளனேரியா. சரியா? பிளனேரியா ஆல்சோ ஆல்மோஸ்ட். ஸோ இது ஹைட்ராவும் இந்த பட்டிங் இருந்தாலும் இந்த மற்றதெல்லாம் பொருந்தாது. என்ன நடக்கும், நிறைய கட் பீஸ் பண்ணா நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்கோம். C தான் கரெக்ட் ஆன்சர்.
நெக்ஸ்ட் which are the following the unique to that internal fertilization? இன்டர்னல்னா பாடிக்கு உள்ள நடக்கக்கூடிய ஃபெர்டிலைசேஷன். சரியா? அப்ப கண்டிப்பா என்னதான் நடக்கும்? the sperm deposit inside the female body or reproductive tract, female reproductive tract. அதான் internal fertilization. Mostly higher advanced animals everything are internal fertilization. சரியா? Right. So இதே external fertilization means aquatic, mostly external fertilization இருக்கும் சார். aquatic organism. Internal fertilization mostly terrestrial organism இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? Right. So next, so last option is correct answer. அடுத்து so அவங்களை மீட் பண்ணுங்க. In vertebrate animals, the spermatogenesis and oogenesis, what's different? சரியா? ஸ்பெர்மடோஜெனிசிக்கு oogenesis என்ன சார் டிஃபரெண்ட்? நம்ம ஒரு டேபிள் வந்து இந்த क्वेश्चन கேட்டிருக்கோம். ஆக்சுவலா ரெண்டுக்கு மெயினா வந்து சி இஸ் கரெக்ட். the cytokinesis அப்படின்னா சைட்டோபிளாசம் டிவிஷன். இட்ஸ் அன்இக்குவல். ஏன்னா ஒரே ஒரு ஓவம் ரெண்டு போலார் பாடிஸ் ஃபார்ம் ஆகும் லைக் திஸ். சரியா? சோ அப்ப இந்த மாதிரி இது oogenesis, whereas that spermatogenesis வந்து ஈக்குவலா டிவிஷன் நடக்கும் at the time of the meiosis. அப்ப each primary spermatocyte, 2 secondary spermatocyte வரும். each secondary spermatocyte, 2 equal spermatid it will be developed. so இங்க வந்து ஈக்குவலா நடக்கும். சரியா? இங்க வந்து அன்இக்குவலா இருக்கும். இது ஆன்சர். சி இஸ் the correct option. right. so next, 6th one, மேட்ச் கேட்டிருக்கோம் சார். இது மேட்ச் பொறுத்தல உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இது எல்லாரும் கரெக்டா எழுதிப்பீங்க. அதோட ஃபங்க்ஷன் ஏன்னா இல்ல எம்பிரியானிக் சாக் டெவலப்மெண்ட், எம்பிரியானிக் அப்படின்னு சொல்லும்போது இது இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இது நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். டைரக்டா நீ உங்களுக்கு இது மேட்ச் பண்ணாலே புரியும். லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். லாஸ்ட் ஆப்ஷன். சரியா? கரெக்டா மேட்ச் ஆகும் லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது, இந்த கேஸ் ஆஃப் த கேமிட்டோஜெனிசிஸ்ல இதுல ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். எது டிப்ளாய்டு ஸ்டேஜ் இருக்குன்னு கேட்டிருக்கேன். எது டிப்ளாய்டு ஸ்டேஜ் இருக்கும்? ஆன்சர் வந்து ஏ, பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட், ஸ்பெர்மட்டோகோனியம். ஸ்பெர்மட்டோகோனியம் தான் ஸ்பெர்ம் மதர் செல், பிரிமார்டியல் ஜெர்ம் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிரிமார்டியல் ஜெர்ம் செல்ஸ், ஸ்பெர்ம் மதர் செல்ஸ், ஸ்பெர்மட்டோகோனியம், இது எல்லாமே பிரிமார்டியல் ஜெர்ம் செல்ஸ் எல்லாமே 2n கண்டிஷன் தான். சரியா? அப்ப இதுல இருந்துதான் ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்? மைட்டாசிஸ் will be takes place. after the mitosis we are getting the primary spermatocyte. அப்ப மைட்டாசிஸ் நடந்தாலே இதுவும் என்னதான் கண்டிஷன் தான் இருக்கும்? ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் phase. multiplication phase na number will be increased, not chromosome number will be half of it will be reduced. சரியா? அப்ப ரெண்டுமே both diploid. இங்க என்ன சார் மிஸ்டேக்? இது வந்து செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் அண்ட் ஸ்பெர்மாட்டிட் ரெண்டுமே ஹாப்ளாய்டு தான். ஏன்னா பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ்க்கு அடுத்து இங்க என்ன நடக்குன்னா மியாசிஸ் 1 நடக்கும். அப்ப இங்க கண்டிப்பா இங்க டிப்ளாய்டு இருக்குது என்னவா மாறிடும்? இங்க ஹாப்ளாய்டா மாறிடும். இது செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ். சரியா? அண்ட் ஸ்பெர்மாட்டிட் ஆல்சோ லைக் தட் தான். அதுக்கு அடுத்து மியாசிஸ் 2 will be takes place. so both will be haploid. next இங்க வந்து பிரைமரி ஸ்பெர்மட்டோசைட் டிப்ளாய்டு, செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் இது ஹாப்ளாய்டு. சோ அப்ப இது ஆன்சர் ராங். ஸ்பெர்மட்டோகோனியம் இது கரெக்ட், டிப்ளாய்டு, பட் ஸ்பெர்மாட்டிட் வந்து ஹாப்ளாய்டு. சோ தட்ஸ் வை ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட், the structure normally differ from that differentiated from that optic cup. அதாவது ஐ டெவலப்மெண்ட் ஆஃப் ஐல அந்த ஆப்டிக் கப் எங்க சொன்னா லாஸ்ட் ஆப்ஷன்ஸ் ஐரிஸ் அண்ட் சென்சரி பிக்மெண்ட் லேயர் ஆஃப் த ரெட்டினா. அங்கதான் அந்த ஆப்டிக் கப் ஃபார்ம் ஆகும். இது கொஞ்சம் டீப்பா இருக்கு, மெட்டீரியல் இருக்கு. அந்த ஆப்டிக் கப் எங்க இருந்து வரும் அந்த மாதிரி சொல்றது இருக்கும். அடுத்தது யோக் சாக் பிளாசண்டா, 9th one, யோக் சாக் பிளாசண்டா இட்ஸ் derived from. இதுவும் நான் மெட்டீரியல் பக்காவா கொடுத்துருக்கேன். யோக் சாக் பிளாசண்டா அதுலயே இருக்கு சார், வேற ஒண்ணு கொஸ்டின்லயே ஆன்சர் இருக்குது. சரியா? என்ன சார் கொஸ்டின்லயே ஆன்சர் இருக்கு? இது வந்து எம்பிரியோ. சரியா? எம்பிரியோ சுத்தி இருக்கக்கூடிய லேயர் பேர் என்னது? இதுக்கு பேர் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஆம்னியான் அப்படின்னு சொல்லுவோம். டோட்டல் உள்ள லேயருக்கு பேர் இருக்கு உங்களுக்கு தெரியும், தட் இஸ் we are called கோரியான். சரி, டோட்டல் லேயருக்கு பேர் வந்து கோரியான். நெக்ஸ்ட் இங்க வந்து யோக் சேக் இருக்கும். இது அலண்டாய்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இது அலண்டாய்ஸ். சரியா? அப்ப பர்டிகுலரி ஹியர் இது கோரியான், இது வந்து என்ன சொன்னா யோக் சாக். எனக்கு கேட்டிருக்கு யோக் சாக் பிளாசண்டா. அப்ப எது கனெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு? யோக் சாக் பிளாசண்டா எது கனெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னா ஆக்சுவலி யோக் சாக் அண்ட் கோரியான். இந்த இடத்துல யோக் சாக்கும் இதுதான் கோரியான். இங்க இந்த ரெண்டு தான் பிளாசண்டா ஃபார்ம் ஆகும். அதான் ஆன்சர். அதான் இது இந்த கொஸ்டின்லயே ஆன்சர் இருக்கு. யோக் சாக் சொன்னாவே அப்ப சுத்தி இருக்கிறதுல கோரியான் தான், இதுல டவுட்டே கிடையாது. சரியா?
ரைட். அடுத்தது the procedure used to treat the infertility. சிலபஸ்ல உண்டு. இன்ஃபர்டிலிட்டிக்கு என்ன ப்ரொசீஜர் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டா ஆல் த எபோவ். ஸோ இதுல எக்ஸ்பான்ஸ் இது எல்லாமே நம்ம சிலபஸ்ல இருக்கு. இதோட எக்ஸ்பான்ஷன் கூட கொஸ்டினா கேட்கலாம். இது எல்லாமே இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு சொல்யூஷன். நான் வச்சுக்கோங்க. ஆல் த எபோவ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் டெஸ்ட் டியூப் பேபி. டெஸ்ட் டியூப் பேபி த ப்ரொசீஜர். டெஸ்ட் டியூப் பேபி நான் சொல்லிட்டேன். டெஸ்ட் டியூப் பேபின்னு சொன்ன உடனே முதல்ல வந்து இன் விவோ இன் விட்ரோ இது என்ன மீனிங்னு தெரிஞ்சுக்கணும். பாருங்க, இன் விவோ சரியா, இன் விட்ரோ. இன் விட்ரோவே நான் கொடுக்கல, எல்லாமே இன் விவோ தான் கொடுத்துருக்கேன். அப்போ உங்களுக்கு இன் விட்ரோ இன் விவோ. இன் விட்ரோனா என்ன மீனிங்னா இன்சைட் தட், இன் விவோனா அவுட் சைட் தட். சரி ரைட். சோ அப்ப அது ஏ ஆப்ஷன் லேப் சார். விட்ரோனா அவுட் சைட் சொன்னீங்களா? இன் விவோ பாடி சார், இன் விட்ரோ லேப் சார். எஸ், இந்த ஏ பி ல கொடுத்திருக்கணும். கரெக்ட். இன் விட்ரோ, இன் விட்ரோ, இன் விவோ. சரியா? இந்த இத வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் எதை ரிஜெக்ட் பண்ணிடலாம், அதுக்காக சொல்ல வரேன். டெஸ்ட் டியூப் பேபி இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன், இன் விவோ ஃபெர்டிலைசேஷன் சொல்லக்கூடியது. சரி ரைட். தி ப்ரொசீஜர் சொல்றோம் இதுல. ரைட். சோ இது ஆன்சர் வந்து தி ஃபெர்டிலைசேஷன் இன் விட்ரோ. அது என்ன சார்? இன் விட்ரோ அவுட் சைட் த பாடி. இன் விட்ரோனா அவுட் சைட் த பாடி. சரியா? அப்ப எம்பிரியோ டெவலப்டு தட் இன்சைட் த பாடி, பாடிக்கு உள்ள, அது இன் விவோ. சரி, நான் என்ன சொல்லிட்டேன்? டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னு சொன்னாங்க. சார் எம்பிரியோ வரைக்கும் கல்ச்சர் பண்ணிட்டு தானே சார் அதுக்கப்புறமா இன்வைவல் வைப்பாங்க. ஆமா, எம்பிரியோ டெவலப்மென்ட். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எம்பிரியோ டெவலப்மென்ட் வந்துட்டு அவுட் சைட் அந்த டெஸ்ட் டியூப்ல அந்த கல்ச்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த எம்பிரியோ தானே சார் அந்த 8 செல்ட் ஸ்டேஜ் தானே நமக்கு வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அப்போ ஃபீட்டல் டெவலப்மென்ட் சார் யூட்ரஸ் சொல்லணும், அதாவது இன்வைவோன்னு சொல்லணும். நீங்க என்ன ஆப்ஷன் சொல்ல வர்றீங்க அத சொல்லுங்க. ஏன் சார் பி வராதுங்களா? both fertilization and embryo development in vitro. அத fertilization சார் வரும். fertilization வந்து வெளிய நடக்குது, embryo development வெளிய. embryoனா full மீன்ஸ் அது வந்து full நம்ம embryoன்னு சொல்ல முடியாது அதெல்லாம். சரியா? இங்க பாருங்க, நீங்க என்கிட்ட क्वेश्चन கேட்டனா ஏ ஆப்ஷன் வராதுல சார். அதெல்லாம் வரவே வராது. நல்லா ஞாபகம். எம்பிரியோன்னு சொன்னாவே ஃபுல் டெவலப்மெண்ட் தான் எம்பிரியோன்னு சொல்றோம். இது வந்து பிளாஸ்டோசிஸ்ட் இல்ல ட்ரோபோபிளாஸ்ட் அந்த ஸ்டேஜ் வரைக்கும், 8 செல் ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் தான் நம்ம வெளியே வச்சிருக்கோம். மற்றபடி வந்து அதை உள்ளதான் வளரும் அந்த எம்பிரியோ. இருக்கிற ஆப்ஷன்ல லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் பெஸ்ட் ஆப்ஷன். சரியா? லாஸ்ட் இஸ் கரெக்ட் ஆன்சர். ரைட். அடுத்த 12th ஒன் இன்கரெக்ட். அதாவது சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இன்கரெக்ட் அபவுட் தட் மேமல்ஸ் கேட்டிருக்கோம். மேமல்ஸ் பொறுத்தளவு. சரியா? ரைட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணுங்க. The fertilization occurs the umbel of oviduct. Yeah, mammals-ல maximum அந்த umbel of-னா அந்த ஒரு இங்க இருந்து இப்படி வந்து இப்படி புனல் மாதிரி வரும் தெரியுமா, இங்கதான் fertilization நடக்கும். சோ இது யூட்ரஸ்னு வச்சுக்கோங்க. அப்ப கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்தது oocyte complete meiosis before that sperm entry. No, இது wrong. அடுத்தது cleavage rotational type. கரெக்ட். மேமல்னாவே cleavage rotational type தான். ரைட். அடுத்த cleavage showing that asynchronous. அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும்னு சொல்லி not divided in the same times அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரியா? ஸோ இதுவும் கரெக்ட் தான். மேமல்ஸ் பொறுத்தளவு இதுவும் கரெக்ட். அப்போ எது மட்டும் ராங்? Q only incorrect. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது 13th one. Which of the following option is correct sequences during that fertilization of sea urchin? ஃபெர்டிலைசேஷன்னா நார்மல் ஃபெர்டிலைசேஷன்ல sea urchin கேட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன நடக்கும்னா the sperm sea urchin ஓட எக் கொஞ்சம் நீங்க ஞாபகம் இருக்கணும். ஏன்னா மோஸ்ட்லி ஃபெர்டிலைசேஷன் வந்து sea urchin இல்லதான் நிறைய ஆராய்ச்சி நிறைய ஸ்டடிஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக இந்த sea urchin கொஸ்டின்ஸ் அப்படி கேட்டிருக்கோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் the sperm contact that jelly layer. ஜெல்லி லேயர்ல ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் ஆகும். அதுக்கடுத்து அக்ரோசோம் ரியாக்ஷன் நடக்கும். சரியா? அப்ப அக்ரோசோம் ரியாக்ஷன் 2 கான்டாக்ட் ஆகி அக்ரோசோம் டியூபல் வரும். அதுக்கடுத்து கான்டாக்ட் ஒன்று இந்த ஜெல்லி லேயர் என்ன செய்யும்? டைஜஸ்ட் பண்ணும். மூணாவது டு டைஜஸ்ட் தட் ஜெல்லி லேயர்ஸ். ஸோ ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? டு பைண்ட் வைட்டலின் மெம்பரைன்ஸ் ஆல்சோ இஸ் தட். ஸோ அப்ப இங்க போய் பைண்ட் ஆகும் நெக்ஸ்ட். சரியா? ஸோ ஆஃப்டர் தட் ஒன்லி த ஃபியூஷன் ஆஃப் த அக்ரோசோமல் ப்ராசஸ்
that the membrane and egg membranes. இது 5th one. So இந்த மாதிரி தான் கரெக்டா வரும். So அப்ப ஆன்சர் வந்து C is the correct option. Next, formation of hypoblast in birds. ஹைப்போபிளாஸ்ட்னு உங்களுக்கு தெரியும். ஹைப்போபிளாஸ்ட்னா வந்து நார்மலா இந்த இப்படி ரெண்டு இதா வந்து டிவைட் ஆகும். ரெண்டு செல்ஸ் இந்த இப்படி ரெண்டு தான் வந்து லைக் திஸ். இது ஒரு லேயர், இது ஒரு லேயர், அப்படி ரெண்டு லேயரா வந்து டிவைட் ஆகும். இதான் வந்து ஹைப்போபிளாஸ்ட் சொல்லுவாங்க. சரியா? சோ இதுக்கு ஆன்சர் வந்து as a result டீலாமினேஷன். ஆனா மெட்டீரியல்ல டைரக்டா டீலாமினேஷன் அப்படின்னு இருக்காது. சில இடத்துல இருக்கும். இல்லைன்னா இது மற்ற இதை நம்ம வச்சு இதை ஈஸியா நம்ம சொல்லலாம். நான் சொல்றது வேணா எழுதுங்க. Actually that hypoblast in the as a result what happened, the poly ingressin, நான் சொல்றது எழுதுங்க. poly ingressin, ingressin, poly ingressin. சப்போஸ் ஆப்ஷன் பாலி இன்கிரிசன் இருந்தா அதான் ஆன்சர். இதுல வந்து இங்க என்ன சொல்லுங்க, இன்வாஜினேஷன் சொல்லியிருக்கோம். இன்வாஜினா உட்குளிதல், இதுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. சரியா? அண்டு சப்சீக்வெண்ட், நான் சொல்றது அப்படியே எழுதுங்க. அண்டு சப்சீக்வெண்ட் மெர்ஜிங் ஆஃப் ஹைப்போபிளாஸ்ட், சப்சீக்வெண்ட் மெர்ஜிங் ஆஃப் ஹைப்போபிளாஸ்ட் ஐலண்ட்ஸ், ஹைப்போபிளாஸ்ட் ஐலண்ட்ஸ். ஐலண்ட்னா ஒரு திட்டு மாதிரி. ஹைப்போபிளாஸ்ட் ஐலண்ட்ஸ். சோ இது என்ன, இந்த ஒரு இதுக்கு அடுத்து என்ன சொன்னா, கிளஸ்டர் ஆஃப் திஸ், இந்த செல் எல்லாம் சேர்ந்து அடுத்த எழுதுங்க. அடுத்த லைன் கூட எழுதுங்க. கிளஸ்டர் ஆஃப் திஸ் செல்ஸ், அதாவது எல்லாம் சேர்ந்து கிளஸ்டர் ஆஃப் திஸ் செல்ஸ் we are called as delamination. கிளஸ்டர் ஆஃப் செல்ஸ், these cells ன்னு போடுங்க. இந்த செல்ஸ் எல்லாமே ஒரு கிளஸ்டர் மாதிரி ஃபார்ம் ஆகும். the cluster of these cells called delamination. so மத்ததும் பொருந்தாது. yes, poly invagination and subsequent merging of hypoblast islands. so these cluster of these cells we are called as delamination. okay, right. so next, கண்டிப்பா இந்த क्वेश्चन டிஆர்ல கேக்குறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா ஸ்டெம் செல்ஸ் நம்ம சிலபஸ்ல உண்டு. ஸ்டெம் செல்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ், டைப்ஸ், அப்ளிகேஷன், இதான் நம்ம சிலபஸ். நான் ரொம்ப டீட்டெயிலா கேட்கல, பேசிக்கா தான் கேட்டிருக்கேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி क्वेश्चन கேட்க டிஆர்ல வாய்ப்பு நிறைய இருக்கு. இது ஏற்கனவே நோட்ஸ் பக்காவா கொடுத்துருக்கேன். இருந்தாலும் நீங்க எழுதுனாலும் எழுதிக்கோங்க. சரியா? சோ ஸ்டெம் செல்ஸ் ஆர், இதுக்கு ஆன்சர் என்னன்னா மல்டி பொட்டன் அர்த்தம். சரியா? இதுக்கு என்ன சார் மீனிங்? நான் சொல்றதுக்கு 4க்கு நான் மீனிங் சொல்றேன், எழுதுங்க. ஸ்டெம் செல்ஸ், இதுக்கு மல்டி பொட்டன், அதுலயே மீனிங் இருக்கு. a limited number of cells, a limited number of cell types அப்படின்னு போடுங்க. number of cell types. example, hematobiotic stem cells. hematobiotic stem cells மெட்டீரியல்ல இருக்கு இது எல்லாமே. hematobiotic stem cells இப்படி சொன்னோன்னே, அப்ப இதுல என்ன சொல்லிட்டேன், லிமிட்டட் நம்பர் ஆஃப் செல் டைப்னு சொல்லிட்டேன். நல்லா கவனிங்க. டிஷ்யூவோ மற்ற இது பாடி செல்லோ அப்படி சொல்லல. செல்லோட டைப்ஸ லிமிட்டட் நம்பர் ஆஃப் செல் டைப்பை ப்ரொடியூஸ் பண்றதா நம்ம ஸ்டெம் செல்ஸ் பேரு மல்டி பொட்டன்ட்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் என்ன சொல்லிட்டோம், ஹெமட்டோபயோட்டிக் ஸ்டெம் செல்ஸ். அப்ப வித்தின் பிராக்கெட்ல என்ன எழுதலாம், பிளட் செல்ஸ். ஹெமட்டோ அப்படின்னாவே என்னது, பிளட். ஹெமட்டோபயோட்டிக்ஸ், அப்ப பிளட் செல்ஸ் எல்லாமே பேசிக்கா கொஸ்டின் கேட்டாங்க. பிளட் செல் வாட் டைப் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு கேட்டுருவாங்க. பிளட் செல்ஸ் ரெஸ்பான்சிபிள். அது வந்து மல்டிபோட்டன்ட், அது பார்த்தா மல்டிபோட்டன்ட். அடுத்து டோட்டிபோட்டன்ட். இது என்ன சார்? These type of stem cells differentiating into all types of body cells. இதுதான் ஆன்சர்.
all type of body cells. Totipotent, இந்த வேர்டு வந்து பாட்டனில படிச்சிருப்பீங்க. Totipotence tissue cultureல the stem cells differentiating into all type of body cells. எல்லா டைப் ஆஃப் பாடி செல்ஸையும் இது என்ன செய்யும், ஃபார்ம் பண்ணும் இந்த ஸ்டெம் செல்ஸ். அந்த பேர் தான் டோட்டிபோட்டன்ட் சொல்றோம். சரியா? அடுத்தது ப்ளூரிபோட்டன்ட். இது என்ன சார்? differentiating into 3 germ layers of embryo. இந்த pluripotent அப்படின்னு சொல்றது அந்த என்னவா டிஃபரன்ஷியேட் ஆகும்னா ஸ்டெம் செல்ஸ் வந்து 3 germ layers of the embryoவா டிஃபரன்ஷியேட் ஆகும். அப்ப உங்களுக்கு என்னன்னு தெரியும், that is called ectodome, endodome, mesodome. ectodome, endodome, mesodome. சரியா? சரி, அடுத்தது யூனிபோட்டன்ட். அதுலயே மீனிங் இருக்கு, சொல்றது எழுதுங்க. ஒன்லி டிஃபரன்சியேட்டிங் இன்டு, ஒன்லி யூனிபோட்டன்ட் வந்து ஒன்லி டிஃபரன்சியேட்டட் இன்டு ஒன் ஸ்பெசிபிக் செல் டைப். ஒன் ஸ்பெசிபிக் செல் டைப். ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் செல் டைப்பை மட்டும் அந்த ஸ்டெம் செல்ஸ் ஃபார்ம் பண்ணா அதுக்கு பேர் தான் யூனிபோட்டன்ட். யூனிக் அப்படின்னு சொல்றோம்ல, அதுல ஸ்பெஷல். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து வேற எதுவுமே ரெஸ்பான்சிபிளா டிஃபரன்ஷியேட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் மசில் ஸ்டெம் செல்ஸ். அப்ப இது மசில்ஸ் மட்டும் தான் இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். இது எபிடெர்மிஸ்னு வச்சுக்கோங்களேன், எபிடெர்மல் ஸ்டெம் செல்ஸ். அப்ப எபிடெர்மல் மட்டும் தான் ஃபார்ம் ஆகணும். இந்த மாதிரி யூனிக், அதான் ஒன்லி டிஃபரன்ஷியேட்டட் இன்டு ஒன் ஸ்பெசிபிக் செல் டைப். வேற எதுவும் இருக்காது. இது எப்படி பாருங்க, ஆல் டைப் ஆஃப் பாடி செல்ஸ் அப்படின்னு சொல்றோம். எல்லா டைப் ஆஃப் பாடி செல்ஸ் சொல்றோம். தட்ஸ் அ டோட்டிபோட்டன்ட். சரியா? இது வந்து ஒன்லி ஒன் டைப், அதான் யூனிபோட்டன்ட். ப்ளூரிபோட்டன்ட் சொன்னா 3 germ layers ரெஸ்பான்சிபிள். மல்டிபோட்டன்ட் சொன்னா இது மல்டினாவே. அப்ப வந்து இத கொண்டு ஏன் சொல்லி வச்சுட்டே இருக்க? மீட் பண்ணுங்க. சோ இது ஆல் டைப் ஆஃப் செல் நினைச்சிடக்கூடாது. மல்டினாவே இங்க வந்து பர்டிகுலர் இந்த ஹெமட்டோ செல்ஸ் மாதிரி லிமிட்டட் நம்பர் ஆஃப் செல்ஸ் டைப், நம்பர் ஆஃப் செல் டைப். இங்க வந்து the all type of body cells நம்பர் ஆஃப் செல் பர்டிகுலரா ஹெமட்டோபயாட்டிக் பிளட் செல்ஸ் மட்டும் தான். சோ இந்த 4 வந்து கண்டிப்பா டிஆர்ல ஒரு क्वेश्चन வரும், நல்லா பாத்துக்கோங்க. சரியா? ரைட். அடுத்து 16th one, the correct description about the gonadotrophic activities in the normal pregnant female. gonadotrophic na sexual activities. gonadotrophic, what are the gonadotrophic hormone அப்படியோட கேட்பாங்க. gonadotrophic na sexual activitiesல என்னென்ன ஹார்மோன்லாம் இன்வால்வ் ஆகுதோ அது ஃபுல்லா gonadotrophic ஹார்மோன். நம்ம பிட்யூட்டரியிலே ஒத்த 6 ஹார்மோன் சொல்லுவோம். சோ இதுல வந்து 6 ஹார்மோன்ல மெயினா வந்து GH, TSH, ACTH. இதெல்லாம் வந்து மேல் ஃபீமேல் அப்படி ரொம்ப பிரிச்சு சொல்ல மாட்டோம். அதுக்கு அடுத்து சொல்லுவோம் பாருங்க, தட் இஸ் கால்ட் LH, FSH, அது மாதிரி ப்ரொலாக்டினோ இல்லைன்னா ப்ரொலாக்டின், அந்த மாதிரி அடுத்த ஒரு 3 ஹார்மோன் சொல்லுவோம். அப்ப இந்த 3 தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த 3 தான் மெயினா நம்ம இட்ஸ் அ gonadotrophic ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். செக்ஸுவல் ஆக்டிவிட்டிஸ்ல ஃபுல்லா இன்வால்வ் தான் gonadotrophic ஹார்மோன். சரி, ரைட். சும்மா அண்டர்ஸ்டாண்டிங்காக சொன்னேன். ரைட். இதுல என்ன சார் இந்த நார்மல் பெர்மனன்ட் ஃபீமேல்ல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். சரியா? நார்மல் பெர்மனன்ட் உமன் ஃபீமேல் அப்படின்னு சொன்னாவே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வந்துடணும்? HCG ஞாபகம் வந்துடணும். இதான் பெர்மனன்சி டெஸ்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளாசண்டா வந்து செக்ரேட் ஆகுது. அப்ப த ஆன்சர் வந்து ஹை லெவல் ஆஃப் HCG ஸ்டிமுலேஸ் இட்ஸ் சிந்தசிஸ் ஆஃப் த ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான். சரியா? சரி சார், மற்ற ஆப்ஷன்ல ஏன் சார் ராங் அப்படின்னு கேட்டா, இப்ப ஹை லெவல் ஆஃப், நல்லா கவனிங்க, இங்க என்ன சொல்லிருக்கோம், ஹை லெவல் ஆஃப் FSH, LH ஸ்டிமுலேட்டட். அதாவது ஒரு பெர்மனன்ட் உமனுக்கு வந்து பெர்மனன்ட் ஆயிடுச்சுனாவே இந்த FSH வேலையே கிடையாது. அது ஃபாலிகல் செல்ஸை ஃபார்ம் பண்றது, இது ரிலீஸ் பண்றது. சரியா? இதுக்கு பதில் ஈஸ்ட்ரோஜன் அப்படி இருந்தா கூட ஓகே. ஸோ ஆன்சர் ராங் இது. சரியா? அடுத்து இது ஹை லெவலா, இது அதே கேஸ் தான். FSH, LH வராது. சப்போஸ் இதுல என்ன சொல்லியிருக்கோம் பாருங்க, இம்ப்ளான்டேஷன் ஆஃப் எம்ப்ரியோன்னு சொல்லிட்டோம். ஏன்னா இதே ஒரு கொஸ்டின் தான். திக்கனிங் ஆஃப் எண்டோமெட்ரியத்துக்கு என்ன ஹார்மோன் அப்படின்னு கேட்பாங்க.
நல்லா ஞாபகம், ரொம்ப பேர் ப்ரொஜெஸ்டான் நினைச்சிட்டே இருப்பீங்க. திக்கனிங் ஆஃப் எண்டோமெட்ரியம் ஈஸ்ட்ரோஜன் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? ஈஸ்ட்ரோஜன் தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள். அதுக்கு தான் நான் இந்த இது கிடையாது எஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொன்னேன். அதே இங்க வந்து இம்ப்ளான்டேஷன் ஆஃப் எம்பிரியோன்னு சொன்னாலே ப்ரொஜெஸ்டான் தான். இங்க என்ன சொல்லியிருக்கோம்? ராங். ப்ரொஜெஸ்டான் தான் டு அவாய்ட் தட் shrinkage ஆஃப் தட் யூட்ரஸ் அண்ட் இம்ப்ளான்டேஷன், கரு பதியறதுக்கு, கரு பொதியறதுக்கு அந்த கார்பஸ் லூட்டில இருந்து வரக்கூடிய அந்த ப்ரொஜெஸ்டான் ஹார்மோன் தான் அவசியம். அது ராங். சரி, அப்ப இது என்ன சார்? இதுல என்ன சொன்ன? திக்கனிங். இங்க இந்த பாருங்க, திக்கனிங் ஆஃப் எண்டோமெட்ரியம்னா யார் ரெஸ்பான்சிபிள்? ஈஸ்ட்ரோஜன் தான். இங்க ஹெச்சிஜி கிடையாது. சோ ஆன்சர் இஸ் சி. ஓகே, 17th one, gift. It's involved the transfer of the mixing of sperm and ovum into the fallopian tube. சரியா? இது ஆன்சர். சி இஸ் the correct option. அடுத்தது, the membrane is covered with the ovum. இது ஓவம் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஹியூமன் எக் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கணும். ஸ்ட்ரக்சர்ல நம்ம மெட்டீரியல் நான் கொடுத்துருக்கேன். இதுல இப்படி 3 லேயர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்படி நான் சும்மா ரஃபா போடுறேன். இப்படி 3 லேயர்ஸ். சரியா? இந்த 3 லேயர்ஸ்ல the first layer பாத்தீங்களா? the first outermost layer, அதுக்கு பேர் தான் கரோனா ரேடியேட்டா. கரோனா ரேடியேட்டா இது ஒண்ணு. அடுத்து மிடில்ல வந்து ஜோனா பெலிசுடா. இன்னர்ல வந்து விட்டலின் மெம்பரைன், வைட்டலின் மெம்பரைன் ஆர் விட்டலின் மெம்பரைன். சரி சார், இந்த கரோனா ரேடியேட்டாக்கு வெளியவும் என்ன இருக்கும்னா தீக்கா இன்டர்னான்னு ஒரு லேயர் இருக்கும். அதுக்கு அடுத்து தீக்கா எக்ஸ்டர்னான்னு இருக்கும். அதெல்லாம் நீங்க ஆப்ஷன்ல கொடுக்கல. சரியா? தீக்கா எக்ஸ்டர்னா, தீக்கா இன்டர்னா, அதுக்கு அடுத்த கரோனா ரேடியேட்டா இருக்கும். சரி, இங்க என்ன சார் கொஸ்டின் கேட்டிருக்கு? கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு? the membrane is cover the ovum. அத cover the ovum at ovulation is. அப்ப ஓவலேஷன் இருக்கும்போது ஆல்மோஸ்ட் இதுக்கு வந்து கரோனா ரேடியேட்டா தான் ஆன்சர். இந்த இங்க ஜோனா ரேடியேட்டான் இருக்கு, இது வராது. மற்றபடி இதெல்லாம் நான் சொல்லிட்டேன் எதுக்கு அடுத்து எது இருக்குன்னு சொல்லிட்டேன். ரைட். அடுத்தது, பெஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன். ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் செயற்கையா அப்படி என்ன சொன்னோம்? ஆன்சர் வந்து பி. த டேக்கிங் த ஸ்பெர்ம் எடுக்கிறோம் and placed directly into the female reproductive tractல introduce பண்றோம். சரியா? ஈவன் தட் கவ், அதுக்கு எல்லாமே கேட்டில்ஸ் ஃபுல்லாவே இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் சொன்ன இப்படிதான் செயற்கையா விந்துட்டத்தை விந்தை உள்ளே செலுத்துறது பேர் தான் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் அப்படின்னு சொல்றோம். ரைட். அடுத்தது, இது நம்ம சிலபஸ்ல ஸ்பெசிஃபிக்கா இருக்கு, ஏஆர்டி. சரியா? ஏஆர்டி அப்படின்னா முதல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இட்ஸ் அசிஸ்டட் ரீப்ரடக்டிவ் டெக்னாலஜி. இது கூட கொஸ்டின் வரலாம் சார். நான் மெட்டீரியல் நடத்தும் போதே சொல்லியிருக்கேன். ஏன் சிலபஸ்லயே இது அப்படியே இருக்கும். நீங்க சரியா? அசிஸ்டட் ரீப்ரடக்டிவ் டெக்னாலஜி வித்தின் பிராக்கெட்ல ஏஆர்டி அப்படின்னு போட்டிருப்பாங்க. நம்ம இதெல்லாம் சாதாரண எடுத்து அப்படியே போகக்கூடாது. சிலபஸ்ல உள்ள அந்த அப்ரிவேஷனுக்கு எக்ஸ்பான்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா ஒரு கொஸ்டின் எக்ஸ்பான்ஷன் வர வாய்ப்பு இருக்கு, நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். சரியா? ரைட். த எம்பிரியோ மோர் தென் த 8 blastome years இட்ஸ் டிரான்ஸ்ஃபர்ட் இன்டு தட். எங்க சார் நம்ம இந்த எம்பிரியோவை இந்த டெக்னாலஜியை டிரான்ஸ்ஃபர் பண்றோம்னு கேட்டா யூட்ரஸ் தான். அதான் என்ன சார்? ஐயூடி. இது என்ன சார்? ஐயூடி, இன்ட்ரா யூட்ரைன் டிரான்ஸ்ஃபர். இன்ட்ரா யூட்ரைன் டிரான்ஸ்ஃபர். இது என்ன சார்? ஐயூடி இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஐவிஎஃப், இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். ஐவிஎஃப் என்னது? ஐவிஎஃப் உடைய ஒரு பார்ட் தான் ஐயூடி. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ மத்ததெல்லாம் இதுல நம்மளுக்கு சம்பந்தம். கிஃப்ட் நான் ஏற்கனவே இந்த கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன் கிஃப்ட். நெக்ஸ்ட் ஐயுஐ, இது நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஐயுஐனா அது இன்ட்ரா யூட்ரைன் இன்செமினேஷன். அது வந்து சரியா ஸ்பாம் இன்செமினேட் பண்றது. ஏஐ, இது ஏஐயும் ஆக்சுவலா நம்ம டைரக்டா நம்ம சிலபஸ்ல ஏஐன்னு இருக்காது. இங்க இது என்ன சொன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் அதை பயன்படுத்துறதா ஏஐன்னு சொல்றோம். சரியா? ரைட். சரி சார், இதெல்லாம் எதுக்கு சார் இந்த இது? ஆக்சுவலா தட் பர்டிகுலரி இந்த மெத்தட் எல்லாம் தட் யூஸ் ட்ரீட் தட் இன்ஃபர்டிலிட்டி. நான் வச்சுக்கோங்க. இதெல்லாம் என்ன சார்? இதெல்லாம் என்ன சார்? ஐவிஎஃப் இதெல்லாம் என்ன சார்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி. பேசிக்கா கொஸ்டின் அப்படி கூட கேட்டுருவாங்க. நான் வச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஏ. ஏ இஸ் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்தது, some arrangement, the Janopus gastrulation from that early to late stage. Janopus அதாவது ஒரு gastrulation சொன்னாவே ஃப்ராக் தான் சார். ஃப்ராக்ல நிறைய ஸ்டடிஸ் பண்ணிருப்பாங்க. அதுல
ஜெனோபேஸ் நிறைய ஸ்டடி. இது வந்து ஃப்ராக், ஒன் டைப் ஆஃப் ஃப்ராக். இது இந்த இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஃப்ராக். அந்த ஃப்ராக்ல தான் நிறைய ஸ்டடிஸ் பண்ணிருக்காங்க. அதை அதாவது இயர்லில இருந்து லேட் ஸ்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? கேஸ் ஸ்டேஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன சார் வரும்னா டி ஆஃப் கார்டிகல் பாருங்க, கார்டிகல் ரொட்டேஷன் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் கிரே கிரசன்ட். ஃப்ராக்ல கிரே கிரசன்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு இஸ் அ ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் ஆஃப் தட் gas station. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் ஆஃப் த கேஸ் ஸ்டேஷன் இன் த கேஸ் ஆஃப் த ஃப்ராக். யூஜிடிஆர்ல ஒரு காலத்துல கேட்டாங்க இந்த கொஸ்டின். சரியா? சோ அப்ப ஒன்னு. ரெண்டாவது வந்து அது என்ன செய்யும், அந்த கிரே கிரஸ்டன் வந்து இன்வாஜினேஷன் உள்ள பாட்டில் ஷேப்டு செல்ஸ் அந்த உள்ள நடக்கும் எண்டோடோமைன்ஸ். அப்ப இது ரெண்டாவது ஃபார்மேஷன். சரியா? தேர்ட் வந்து எபிபோலி, த டோட்டம் அரௌண்ட் தட் என்டையர் எம்பிரியோ. சரியா? இது பேரு நம்ம என்ன சொல்லுவோம், மேற்படர்தல் தமிழ்ல. இந்த இப்படி வந்து இப்படி என்டையர் எம்பிரியோல இந்த மாதிரி போகும் நார்மலா இப்படி. சரியா? எபிபோலி, எபிபோலினாவே மேற்படர்தல். இது அடுத்த ஸ்டேஜ். அடுத்தது எக்ஸ்டெண்ட் த பாடி அலாங் த ஆன்ட்ரோபோஸ்டர் ஆக்சிஸ். இதான் நாலாவது. என்ன செய்யும், இந்த ஆன்ட்ரோபோஸ்டர் இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் அப்ப என்ன வருது, லாஸ்ட் ஆப்ஷன் வரும்னு நினைக்கிறேன். எஸ். அடுத்தது the end point of the cell migration, the embryo developed that determined by the concentration that chemicals. End point இது டைரக்ட் क्वेश्चन தான். இது வந்து மார்போஜென் அப்படின்னு சொல்லுவாங்க சார். இது என்ன சார் மார்போஜென்? இட்ஸ் a biological process. Morphogen is a biological process. Development of an organism. நான் சொல்றது எழுதுங்க. மார்போஜெனிசிஸ்க்கு நான் சொல்றது எழுதுங்க. It's a biological process. Development of an organism's shape and form. அதான் மார்போஜென்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ். டெவலப்மெண்ட் ஆஃப் அன் ஆர்கானிசம், ஒரு ஆர்கானிசத்துல ஷேப் ஃபார்ம் கொடுக்கறது வந்து தான் நம்ம ஜென்ரலா இந்த டேர்ம் யூஸ் பண்றோம், மார்போஜென்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? ரைட். அடுத்து the pancreas, the vertebrate. 23, question number 23. The pancreas, the vertebrate consists of the cell derived cell. இது டைரக்டா क्वेश्चन தான் சார். எக்டோடோம், எண்டோடோம், மீசோடோம். நான் இப்ப சொல்றதா ஒரு क्वेश्चन 3 germ layerல இருந்து ஏதாவது ஒரு ஆர்கன் வந்து இது எந்த germ layerல இருந்து வந்தது அப்படின்னா கண்டிப்பாக கேட்பாங்க. நான் pancreas பேசிக்கா கேட்டிருக்கேன். எண்டோடோம். நெக்ஸ்ட் அக்ரோசோமல் ரியாக்ஷன். அக்ரோசோமல் ரியாக்ஷன் சொன்னாவே கொஞ்ச நேரம் முன்னாடி அந்த கான்செப்ட் புரிஞ்சாலே இந்த क्वेश्चन கரெக்டா எழுதிருக்கலாம். சோ acrosome reaction, first the digestion of that zona pellucida and permitting to that sperm to enter into the egg. ரொம்ப டீப்பா கேட்கலாம். சரியா? so C is the correct option. Next 25. The gasplar move involved in that migration to individual result from the surface into that embryo. The term இது வந்து மார்போஜெனிக் மூவ்மெண்ட்ஸ்ல ஒரு क्वेश्चन, டைரக்ட் क्वेश्चन நான் இது இங்கிரேஷன். மார்போஜெனிக் மூவ்மெண்ட்ல ஏதாவது நான் மெட்டீரியல் ஒரு 1.5 பேஜ் கொடுத்துருக்கேன், அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு மார்போஜெனிக் டிலாமினேஷன் அடிக்கடி கேட்கறாங்க. சரியா? ஏதாவது ஒரு மார்போஜெனிக் மூவ்மெண்ட் கேட்கலாம். ரொம்ப பேசிக்னா எபிபோலி, எம்போலி, அது தெரிஞ்சுக்கோங்க. ரைட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டெவலப்மெண்ட் பயாலஜி. 25 கொஸ்டின் டெவலப்மெண்ட் பயாலஜி கேட்டிருக்கேன். மீதி 25 கொஸ்டின் 25 வந்து இம்யூனாலஜில கேட்டிருக்கேன். ரைட். ஸோ மோஸ்ட் ஆன்டிபாடி வில் பி சிந்தசைஸ்டு பை. ஆன்டிபாடி எங்க சிந்தசைஸ் ஆகும்? அதாவது இதுல ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரி அண்ட் செகண்டரி. இது பேசிக் கொஸ்டின், இது கூட கேட்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்கோம், சென்ட்ரல் லிம்பாய்டு ஆர்கன் சொல்லியிருக்கோம். இதுக்கு இன்னொரு பேரு தான் பிரைமரி லிம்பாய்டு ஆர்கன். அப்ப இந்த ரெண்டு ஆப்ஷன் முதல்ல ரிஜெக்ட் பண்ணிடலாமா? ஏன்னா ரெண்டுமே ஒண்ணுதான். இது கொஸ்டின் ஆன்சரே தெரியாட்டா கூட நல்லா இது ஆன்சரே தெரியல, சென்ட்ரல் லிம்பாய்டு ஆர்கன்னாலும் பிரைமரி லிம்பாய்டு ஆர்கன் ரெண்டும் ஒண்ணுதான். அப்படி எப்படி ரெண்டு இது போட முடியும்? ஆன்சரு மேக்ரோஃபேஜ் வர வாய்ப்பே இல்லை. அவ்வளவுதான் முடிஞ்சு ஆன்சர். பெரிபிரல் லிம்பாய்டு, இது என்ன சார் பெரிபிரல் லிம்பாய்டுனா? இத செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன். வாட் ஆர் த செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன் கேட்கலாம். பேசிக்கா லிம்ப் நோட், ஸ்பிளின், மால்ட்ல நிறைய சொல்லலாம். சரி, அதுல வந்து டான்சில், பேர் பேச்சஸ், சரி அது ஃபுல்லாவே சொல்லிட்டே போகலாம். மால்ட் இதெல்லாம் சரி. பிரைமரி லிம்பாய்டுனா மூணே தான் சார். ஒன்னு வந்து என்ன சொல்றோம், போன் மேரோ, தைமஸ், பேர்ட்ஸ் பொறுத்தளவு பர்சா. இது பிரைமரி ஆர்சன். இருக்கு பேசிக்கா யூஜிடிஆர்ல கேட்ட கொஸ்டின்.
பிரைமரி லிம்பாய்டு ஆர்கன்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன? சென்ட்ரல் லிம்பாய்டு ஆர்கன். செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன் இன்னொரு பேரு பெரிபிரல் லிம்பாய்டு ஆர்கன். சரியா? ரைட், அது தெரிஞ்சுக்கோங்க. பிரைமரி, செகண்டரி. பிரைமரினாவே முக்கியம், அவங்கதான் பிரைமரி அப்படின்னா பிரைமரி, அது சென்ட்ரல் அப்படின்னு வச்சுக்கோ, மறந்துடாதீங்க. ரைட், அடுத்தது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கோம். இது ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்லோட இதே மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். CD4, CD8 cells, the cytotoxic cells express the surface of CD8 receptors. That last option. At the hapten, that is incomplete antigen. It required carrying the molecules into that immunogenic. அப்படின்னு சொல்றோம். Yes, required, தேவை. அப்பதான் ஒரு இம்யூன் சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்ண முடியும். சரியா? ரைட், இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். At the react with the specific antibody when the homologs carry into that, இதுவும் கரெக்ட் தான். After they interact with the specific antibody, even that happens on monomer. This is correct. All the above is the correct answer. Hapten is an incomplete antigen. Now, after the epitope, paratope, it's a distinct organ of that antigen that interact with. Yedoda interact panno appadinu kettirukom. Seriya? So idu konjam confusing la enakku theriyala. Actually this will be interact with simple சொன்னா immune cell, அவ்வளவுதான். immune cells. அப்ப immune cells எதை சொல்லலாம்? T cell and B cell. ரெண்டுமே. ரொம்ப பேர் என்ன நினைச்சிருப்பீங்க, எபிடோப் ஆன்டிஜன் ஆன்டிபாடினா ஆன்டிபாடியை மட்டும், ரொம்ப பேர் இது எடுத்தீங்களான்னு எனக்கு தெரியல, பி ஆப்ஷன் எடுத்தீங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஆன்டிபாடி ஃபார் லைட் அண்ட் ஹெவி செயின், எஸ் கரெக்ட், அங்கதான் பைண்ட் ஆகும். ஃபேம் ரீஜன், எஸ் கரெக்ட், இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். டி செல்லும் இம்யூன் சிஸ்டம் தீயும் வரும். இது ரெண்டு உங்களுக்கு 100% ஆன்சர் தெரியுது. இது தெரியல, வருமா வராதான்னு தெரியல. ஆனா 100% 100% இந்த ரெண்டுமே வரும்னா, இது தெரியாட்டாலும் இதுதான் ஆன்சர். ஆல் தி அபவ் இருந்தா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல் தி அபவ் இருந்தா இதுதான் ஆன்சர். சரியா? சோ இது எல்லாமே தான் வரும், பாத்துக்கோங்க. எபிடோப். அடுத்தது இதுவும் டைரக்ட் கொஸ்டின் தான். மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்கேன். சரியா? ஏ ஆப்ஷன் கரெக்டா மேட்ச் ஆகும், நீங்க மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த 31, மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் டிஃபர் ஃப்ரம் த பாலிக்ளோனல் ஆன்டிபாடிஸ், த ப்ராப்பர்ட்டிஸ் ரியாக்ட் டு தட். அப்ப மோனோக்ளோனல்னா என்னது? இது அது பாலிக்ளோனல் எப்படி வேறுபட்டு அறியுது அப்படின்னு சொன்னா ஸ்பெசிபிக் எபிடோப் தான், அதான் மோனோக்ளோனல் சொல்றது. அதை வச்சுதான் இதுல ஆல் தி அபவ் இருந்தோன்னு சில பேர் ஆல் தி அபவ் போட்டீங்களான்னு தெரியல. சார் சொல்லியிருக்காரு, ஆல் தி அபவ் இருந்தால் 100% அதுதான் ஆன்சர் அப்படின்னு நம்ப கூடாது. ஒரு 10% வேறு இருக்கா, அந்த 10% இந்த ஆன்சர் மாறும். சரியா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஆல்தேபோ தான் உடனே ஆல்தேபோ போட்டுறக்கூடாது. இது என்ன கொஸ்டின் பார்த்துக்கணும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆனா மோஸ்ட்லி 90% அது ஆன்சரா இருக்க வாய்ப்பு. அடுத்தது, which are the following disease? It's not an autoimmune disease கேட்டிருக்கோம். சரியா? ஓரளவு நீங்க படிச்சதை வச்சு பார்த்தா இது எல்லாருக்கும் தெரியும், ருமாட்டிக். கிரேவ்ஸ் டிசீஸ், ஆட்டோஇம்யூன் டிசீஸ் தெரியும். இந்த பியும் சி தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிருக்கோம். நான் ஒவ்வொரு கொஸ்டினும் ஆப்ஷனை 2 ஆப்ஷன் ஈஸியா நீங்க ரிஜெக்ட் பண்ணி, டிஆர்பி மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன் கொஸ்டின். 2 ஆப்ஷன் ஈஸியா ரிஜெக்ட் பண்ற மாதிரி, மீதி அந்த 2 ஆப்ஷன்ல தான் கரெக்டா படிச்சவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் வித்தியாசத்தை காட்டுவோம். சரியா? சோ ஆன்சர் வந்து சி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன், தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது லைவ் வேக்சின்ஸ். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு சார் இந்த இடத்துல, போவன் சிங்கோலிசம். இது வந்து என்செஃபலைட்டிஸ்னா இது ஆக்சுவல் நம்மளுக்கு வர, இது வந்து மேட் கவு டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க சார். இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து கவுக்கு வரக்கூடிய டிசீஸ் சார். இது வந்து கவு, சரியா? கவுக்கு வரக்கூடிய டிசீஸ். ரைட், மத்தெல்லாம் நம்மளுக்கு ரிலேட்டட் உள்ளது. ரைட். ஸோ அடுத்தது லைவ் வேக்சின். லைவ் வேக்சின்னாவே பி ஆப்ஷன். A dose, the bacterial strains are modified from that return to that immunogenicity, but it's not a pathogen. Immunogenicity immune system stimulate பண்றதா immunogenicity. அதான் லைவ் வேக்சின் அப்படின்னு சொல்றோம். சரியா? ரைட். அடுத்து டியூபர்குலின். டியூபர்குலின் ஸ்கின் டெஸ்ட். இது நடத்தும் போதே சொன்னேன், இட்ஸ் அ ஸ்கின் டெஸ்ட், இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப். சரியா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது, அலர்ஜில வரும் இந்த கொஸ்டின். சரியா? முதல்ல இதுல தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட், இதுக்கு டியூபர்குலின் ஸ்கின் டெஸ்ட் வெறுமனே ஆப்ஷன் டிஎஸ்டி அப்படின்னு கொடுத்துருவாங்க. இதெல்லாம் வித்தியாசமா இருக்கு, இந்த மாதிரி ஒண்ணு நம்ம கேள்விப்படலையே நினைச்சிடக்கூடாது. டியூபர்குலின் ஸ்கின் டெஸ்ட் தான் டிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. பட் இது ரொம்ப ஃபெமிலியர். நம்மளுக்கு ஒரு டெஸ்ட் சொல்லுவோம் பாருங்க, அது எல்லாரும் எழுதுவாங்க, மாண்டெக்ஸ் டெஸ்ட். மாண்டெக்ஸ் டெஸ்ட்னு சொன்னாலே அது டியூபர்குலோசிஸ். இதுவும் ஒரு கொஸ்டின் தான், டிஎஸ்டி.
ஆல்சோ we are called as Mondex test. சரியா? அப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டியூபர்குலோசிஸ் சொன்னாவே இட்ஸ் a delayed hypersensitivity. அதாவது நான் நடத்தும் போதே சொன்னேன், டிபி இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு லைட்டா ஒரு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, ஒரு 24 to 72 hours கழிச்சு வாங்க, அந்த இடத்துல ஏதாவது எரித்துமா சிம்டம்ஸ் இருக்கா பார்ப்பாங்க அப்படின்னு நான் கதையா சொல்லியிருக்கேன். அப்ப டக்குன்னு உங்க டியூபர்குலின் ஸ்கின் டெஸ்ட்னு சொன்ன உடனே டிலைடு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ஞாபகம் வந்துடணும். முடிஞ்சா? அப்ப இதை வச்சே நீங்க வந்து ஆன்சர் பண்ணிருக்கலாம். ஏ இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். டைப் 4 டிலைடு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. இது வந்து என்னன்னா 24 to 72 hours to develop, சொல்றது எழுதுங்க, to develop after exposed to an antigen. To develop after exposed to an antigen. 24 மணி நேரம் to 72 மணி நேரம் வரைக்கும் தான் அப்பதான் எக்ஸ்போஸ் ஆகும். சரி, அதான் டைப் 4. சில பேர் வந்து டியூபர்குலின் அலர்ஜி எழுதிட்டீங்களான்னு தெரியல எனக்கு. இது மேக்சிமம் இந்த சீரம் சிக்னஸ் வராது, பிரிசிபிடேஷன் கண்டிப்பா உங்களுக்கு வராது. உங்களுக்கு ஏயா பியான கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அலர்ஜி ரியாக்ஷன் போட்டேன். ஆன்சர் வந்து ஏ தான் கரெக்ட் ஆன்சர். இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்கேன். நான் திரும்ப சொல்றேன், ஹைப்பர் சென்சிட்டிவ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். நான் மெட்டீரியல் ஒரு டேபிள் கொடுத்துருப்பேன். அதுல எது டிலைடு, எது இம்மீடியட்டு, எக்ஸாம்பிள் என்ன, அதுதான் கொஸ்டினா வரும். அதை தாண்டிலாம் கொஸ்டின் வராது, நான் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். அடுத்தது ரேபிட் நான் ஆன்டிஜன் ஸ்பெசிபிக் இம்யூன் ரெஸ்பான்ஸ் டு ப்ரொடியூஸ் பை தட். இது கொஸ்டினே கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேட்டிருக்கேன். அதாவது ஈஸியான கொஸ்டின், ரொம்ப பேசிக் கொஸ்டின். எல்லாரும் எப்பயுமே நான் கேட்கற மாதிரி கேட்டா எல்லாரும் எழுதிருப்பீங்க. எது ஸ்பெசிபிக் இம்யூனிட்டி, எது நான் ஸ்பெசிபிக் இம்யூனிட்டினா ஈஸியா எழுதிருவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் வந்து என்னது? ஸ்பெசிபிக் இம்யூனிட்டி. இன்னர்ட் இம்யூன் சிஸ்டம் சொல்றது இது நான் ஸ்பெசிபிக் இம்யூனிட்டி. சரியா? ரைட். இதுல என்ன கேட்டிருக்கோம்? ரேபிட் பட் நான் ஆன்டிஜன் ஸ்பெசிபிக். முடிஞ்சு வச்ச ஆன்சரு நான் ஸ்பெசிபிக் ஆன்டிஜன்ஸ். இது ஏன் ஸ்பெசிபிக் ரேபிட்னு சொல்ல முடியாதுன்னு கேட்டா, இது ஸ்லோவா நடக்கும். ஒரு ஆன்டிஜன் உள்ள போன பிறகு இம்யூன் சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்ணி அதுல இருந்து ஒரு ஆன்டிபாடி ஃபார்ம் பண்ணவோ இல்லைன்னா ஒரு சென்சிடைஸ்டு டி செல் ஃபார்ம் பண்ணவோ இட் வில் டேக் த டைம். அப்ப இது வந்து ஸ்லோ ப்ராசஸ். எது? அடாப்டிவ் இம்யூனிட்டி, ஸ்பெசிபிக் இம்யூனிட்டி. பட் இன்னர்ட் இம்யூனிட்டி அப்படி கிடையாது. நான் ஸ்பெசிபிக் இம்யூனிட்டி, நான் ஸ்பெசிபிக். இது வந்து ரேபிடா நடக்கும். அதே மாதிரி பாருங்க, நான் ஆன்டிஜெனிக் ஸ்பெசிபிக். அதான் நான் இதை வச்சு இது நீங்க ஞாபகம் வந்தாலும் இந்த ஆன்சர் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க சார். இப்படிதான் டைரக்டா இது மெட்டீரியல் இல்லையா சார், இப்படி என்னமோ நீங்க கேட்டிருக்கீங்களே சார், அப்படிலாம் யோசிக்க கூடாது. நீங்க படிச்சதை வச்சு அனலைஸ் பண்ணணும், ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? சோ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட். அடுத்தது 36 இன்ஃப்ளமேஷன் டஸ் நாட் இன்வால்வ். டஸ் நாட்னு கேட்டிருக்கோம். இது இன்ஃப்ளமேஷன் நம்ம சிலபஸ்ல இருக்குவாங்க, அதுக்காக தான் அந்த கொஸ்டின் நான் கேட்டேன். இன்ஃப்ளமேஷனுக்கு வந்து எதெல்லாம் நடக்கும்னு கேட்டா, சைட்டோகைன் ப்ரொடியூஸ் பை மேக்ரோ நடக்கும், மைக்ரேஷன் ஆஃப் லிகோசைட்ஸ் இது நடக்கும், பெயின் சொல்லிங் இன்ஃப்ளமேஷன் நடக்கும். ஆன்டிபாடி இன்ஃப்ளமேஷனுக்கு ஆன்டிபாடிக்கு சம்பந்தமே கிடையாது. சரியா? அப்ப ஆன்சர் என்னது? டி, லாஸ்ட் ஆப்ஷன். ரைட். ஸோ இந்த கொஸ்டின் எல்லாரும் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த டிஆர்பில இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கிறேன். இந்த கொஸ்டின் ஏன்னா இந்த டோல் லைக் ரெசப்ட் டிஎல்ஆர் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? டிஎல்ஆர்ல நானும் இது எப்படிதான் கொஸ்டின் எடுக்குன்னு தெரியல. இதுதான் மெயின். நான் கொஸ்டின் எடுத்துட்டு தான் நான் கிளாஸ்லயே நான் சொன்னேன். எத்தனை பேர் அந்த கிளாஸ் அப்சர்வ் பண்ணீங்கன்னு தெரியல சார். இது டிஎல்ஆர்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நான் கேட்டிருக்கேன்னு சொல்லாம கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னேன். சரியா? டோல் லைக் ரெசப்டார்ஸ் இம்யூன் டிஃபென்ஸ் தட் ரெகக்னைஸ். எதை ரெகக்னைஸ் பண்ணுது? மைக்ரோபியல் காம்பனன்ட். நான் மைக்ரோபியல் மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மைக்ரோபியல் காம்பனன்ட்ஸ் இதெல்லாம் டிஆர்பிலே நான் எக்ஸ்பெக்ட் பண்ற கொஸ்டின். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். அடுத்தது ஆன்டிஜன். மேக்ஸிமம் இந்த கொஸ்டின் எல்லாரும் எழுதிருப்பீங்க. ஏன்னா நான் கிளாஸ்லயே ஹாட் ஸ்பாட்னு சொன்ன ஏரியா, அது கண்டிப்பா எல்லாரும் எழுதிருப்பீங்க. ஆன்டிஜன் பெப்டைட்ஸ் பிரசன்ட் டி செல்ஸ். இதுவும் ஈஸியான கொஸ்டின் தான், ஆல்ரெடி கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணதான். எம்ஹெச்சி. சரியா? அடுத்தது இம்யூனோகுளோபின் மாலிகுல் த காம்ப்ளிமெண்ட் டிட்டர்மைன் த ரீஜன் பிரசன்ட் இன் தட். இதுவும் ஈஸியான கொஸ்டின் தான், ஆன்டிபாடிக்கு ரிலேட்டடா தான். ஏற்கனவே ஒரு கொஸ்டின், அந்த கொஸ்டினை கரெக்டா எழுதிருந்தா இந்த கொஸ்டினும் கரெக்டா எழுதிருவீங்க. ஒரு இம்யூனோகுளோபின் மாலிகுல்ஸ் 39ல கொஸ்டின் நம்பர். அது எந்த இடத்துல பைண்ட் ஆகும்?
ஹெவி செயின், வேரியபிள் லைட் செயின் டொமைன். அந்த 2 ஹெவி செயினும் லைட் செயினும் 2க்கு நடுவுல தான் இது வந்து என்ன செய்யும், கிளிக் ஆகும் அந்த இது ஆன்டிஜன். இது அங்க ஏற்கனவே இதே மாதிரி தான், கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேட்டிருந்தேன், இது கேட்டிருக்கேன். சரியா? ரைட். அடுத்தது கிளாஸ் இம்யூனோகுளோபின். கிராஸ் த, அதாவது கிராஸ்ன்னு சொன்னாவே பிளாசண்டான்னு எழுதிடக்கூடாது. ஏன்னா அது எல்லாரும் எழுதிருவீங்க. என்ன ஆன்சரு? ஐஜிஜி. பிளாசண்டாவை கிராஸ் பண்ணக்கூடியது எது? ஐஜிஜி. அது ஊரே எழுதும். அதுக்கு இந்த கொஸ்டின் வேற மாதிரி எழுதுனேன், கேட்டேன். தட் இஸ் கிராஸ் த எபித்தல் செல்ஸ். ஆன்சர் வந்து என்னது? ஏ. இது வந்து பென்டாமிரஸ், ஏர்லியஸ்ட் இம்யூனோகுளோபின். இது வந்து அலர்ஜி. இது கிராஸ் பிளாசண்டா. நான் வச்சுக்கோங்க. ஹியூமரல் இம்யூன் 49, 41. ஹியூமரல் இம்யூன் ரெஸ்பான்ஸ் டு இன்வால்வ் தட். ஹியூமரல் அப்படின்னு சொன்னாவே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வந்துடணும்? ஆன்டிபாடி மீடியேட்டட் ஞாபகம் வந்துடணும். சரியா? ரைட். ஒன்னு பார்ப்போம். இதுல என்ன சொல்லிக்கோம்? இட் ஸ்டிமுலேட் த பி செல்ஸ் பை த ஹெல்பர்ஸ். கரெக்ட் தான் இது. சரியா? அடுத்து செக்ரீஷன் ஆஃப் ஆன்டிபாடி இந்த ஸ்பெசிபிக் ரெகனைசேஷன் ஆஃப், இதுவும் கரெக்ட். சார் 40 வந்து ஏ தானே சார்? ஏவா ஜியா சார்? இந்த ஏ, இந்த டிக் போட்டிருக்கேன்ல, ஏ தான். ஏ இல்ல, ஐஜிஏ. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஐஜிஏ ஆப்ஷன் சி. அடுத்தது ரெப்ரசன்ட் தி ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் டு சைட்டோபிளாஸ்மிக் டி செல். இதுக்கும் ஹியூமரல் இம்யூனிட்டிக்கும் சம்பந்தம் கிடையாது சார். அடுத்தது இது வந்து ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் காம்ப்ளெக்ஸ் இன் மேக்ரோஃபேஜ் இன்வால்வ். ஸோ இது சம்பந்தம் உள்ளது. அப்ப ஆன்சர் வந்து சி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். பிக்யூஎஸ். ரைட். பாருங்க, இதே செல் தான் இது. இங்க பாருங்க, இதே கொஸ்டின் அங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஞாபகம் இருக்கா? ஏன்னா ஸ்டெம் செல்ஸ்ல பாருங்க மல்டிபட்டன் வந்துருச்சு, சொன்னீங்களா? மல்டிபட்டன் இதுலயே ஒரு கொஸ்டின் இருக்கு. மல்டிபட்டனுக்கு எக்ஸாம்பிள் கெமட்டோபயாட்டிக் ஸ்டெம் செல்ஸ். இது இந்த கொஸ்டின்லயே ஒரு கொஸ்டின் இருக்கு. இட் மீன்ஸ் இது என்னன்னு கேட்டிருக்கேன். இதுக்கு நான் ஆன்சர் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன். என்ன சொன்னேன்? கேப்பபிள் ஆஃப் டெவலப்பிங் த எனி டைப் ஆஃப் தட் பிளட் செல்ஸ். சரியா? இதுலயே 3 கொஸ்டின் இருக்கு இந்த ஒரு 42க்குள்ளேயே. அடுத்து ஆன்டிஜன் ப்ராசஸிங் செல்ஸ். இட்ஸ் அ ஹையர் ஆர்கானிசம். ஆன்டிஜன் ப்ராசஸிங்ல வந்து மேக்ரோஃபேஜ் இன்வால்வ் ஆகும். 44 இதுல வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கோம். சரியா? எது சார் இன்கரெக்ட்னா? ஃபர்ஸ்ட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். பேசோஃபில் ப்ரொடியூஸ் த ஹிஸ்டமைன். கரெக்ட். மேக்ரோஃபேஜ் டு மேக்ரோஃபேஜ்னாவே பாகோசைட்டோசிஸ், என்கப் தட் பாக்டீரியா டைஜஸ்ட் தட். என்கே செல்ஸ் அப்படின்னு சொன்னாவே டு இன்ஃபெக்ட் கான்ஜுகேட் பாடி செல்ஸ். இதுவும் வைரல். என்கே செல்னாவே நேச்சுரல் கில்லர் செல்ஸும், இதுவும் கரெக்ட் தான். ஸோ ராங் வந்து டி லிம்போசைட். இட் செக்ரீட் த நோ டி செல் ரிசெப்டார்ஸ். டி லிம்போசைட்ஸ்க்கு அது செக்ரீட் டி லிம்புக்கு சம்மந்தம் கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து ஏ இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். 44. அடுத்த 45 கிளாஸ் 1 MH ஜீன். சரியா? இட்ஸ் என்கோடட் த மெம்பரேன் ஆஃப் த கிளைகோப்ரோட்டீன். So all nucleated cells. Answer is all nucleated cells தான் வரும். இதுல நீங்க ரொம்ப பேரு இந்த ஒன்லி அந்த மாதிரி சொன்னவா இதெல்லாம் வரும். பட் ஒன்லின்னு சொன்னவா இந்த ஆப்ஷன் எடுக்கக்கூடாது. ரொம்ப பேர் இந்த ஆப்ஷன் பி ஆப்ஷன் எடுத்தீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. சரியா? இல்லைன்னா சி ஆப்ஷன் கண்டிப்பா இதை எடுத்துருக்க மாட்டீங்க. லாஸ்ட் ஆப்ஷன் நீங்க கண்டிப்பா எடுத்துருக்க மாட்டீங்க. பியோ சியோ எடுத்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஏ தான் கரெக்ட். எல்லா நியூக்ளியேட்டட் செல்ஸும் இது இன்வால்வ் ஆகுது. ரைட். அடுத்தது நாட் ட்ரூ ரிகார்டிங் தட் ஆன்டிஜன் பிரசன்டிங் செல்ஸ் வச்சு கேட்டிருக்கோம். எது உண்மை அல்ல? பி இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். இட் கனாட் டெலிவர் தட் co-stimulates the signal into the helper T cells. இது வந்து ட்ரூ கிடையாது. மற்றது எல்லாமே அதுக்கு ரிலேட்டடா உள்ளதான் சார். Which of the following chemical bond is not involved that antigen binding to that antibody? எல்லாம் ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா பைண்டிங். கொஸ்டின் இந்த கொஸ்டின்லாம் நான் டிஆர்பில எக்ஸ்பெக்ட் பண்ற கொஸ்டின் நான் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கொஸ்டின் நான் வந்து எடுக்கும்போது இது டிஆர்பில கேட்க வாய்ப்பு இருக்கலாம், அந்த மாதிரி நினைச்சுதான் ஒவ்வொரு கொஸ்டின் நான் எடுப்பேன். ஏன்னா இதே கொஸ்டின் அப்படியே வரலாம். டிஆர்பிக்கு நிறைய கொஸ்டின் அப்படி வந்திருக்கு. நம்ம நடத்தின சிலபஸ், நம்ம டெஸ்ட்ல இருந்து அப்படியே, இல்லைன்னா ஸ்லைட்டா டிஃப்ரெண்ட் இருக்கும். பட் ஆப்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இப்ப ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ல எது கிடையாது நாட் கேட்டிருக்கேன். கோவலன் பாண்ட் தான் ஆன்சர். ஹைட்ரஜன் பாண்ட் இது நான் அங்க ஓல்டு சிலபஸ்ல இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா நடத்திருப்பேன். நீங்க கூட எதுக்கு இவ்வளவு பாண்டை பத்தி இப்படி நடத்துறாரு அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஏன்னா நியூ சிலபஸோட பெருசா இல்ல பாண்டை பத்தி நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ல சொல்லியிருப்பேன், பிக்சரோட சொல்லியிருப்பேன். சரியா? அதை பார்த்துக்கோங்க. கோவலன் பாண்ட். அடுத்து CD3 molecules present the surface of that
both these type of the cells. அது வந்து CD3 வந்து cytotoxic T cell, helper T cells. C is a correct option. அடுத்தது type 1 hypersensitivity, இதுக்கு பேரு anaphylaxis. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சார். அந்த டேபிள்ல டைப் 1 சொன்னாவே நான் இந்த anaphylaxis ஞாபகம் வச்சுக்கோங்க 100 தடவை சொல்லியிருப்பேன் நான். அதுக்காக இந்த கொஸ்டின் எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு பாக்குறதுக்கு தான் இந்த கொஸ்டினை கேட்டேன். ரைட். அடுத்தது டிஎன்ஏ வேக்சின்ஸ். டிஎன்ஏ வேக்சின்ஸ் வந்து ஆக்சுவலா இட்ஸ் இன்டியூஸ் தட் சைட்டோடாக்சிக் T cell ரெசெப்டார். ஏ தான் கரெக்ட். சரியா? சைட்டோடாக்சிக் T cell ரெஸ்பான்ஸ். இதுல சில பேர் வந்து ஆன்டிபாடி ரெஸ்பான்ஸ் இது ரெண்டு நீங்க போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சில பேர் ஆன்டிபாடி ரெஸ்பான்ஸ் போட்டீங்களான்னு தெரியல. ஆனா டிஎன்ஏ இது வந்து இது கொஞ்சம் புக் டு புக் கொஞ்சம் வேரி ஆகும் சார். கொஞ்சம் நானும் 2-3 புக்கை திரும்ப சில பேர் டவுட் எனக்கு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க இண்டிவிஜுவலா, நான் ரெஃபர் பண்ணேன். பட் இதை விட இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். சரியா? சைட்டோடாக்சிக் T cells ரெஸ்பான்ஸ் தான் இது. நம்ம மெட்டீரியல் இருக்கு. ரீகாம்பினன்ட் வேக்சினேஷன் அந்த மாதிரி சில இதுல சொல்லியிருப்பாங்க. பட் பிக்சரோட சொல்லியிருக்கேன் ஓல்டு சிலபஸ்ல கூட. பட் இருக்கிற ஆப்ஷன்ல பெஸ்ட் வந்து ஏ இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா? ரைட். யூ ஹேவ் எனி டவுட்? சே த கொஸ்டின் நம்பர். Question number 3, sir. எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். சொல்லுங்க மிஸ். Sir, question number 3 வந்து ஹைட்ரா அது வந்து எண்டோஜீனஸ் பட்டிங்களா ஹைட்ரால இருக்கும். சுத்தமா கேட்கல நீங்க பேசுறது. ஸ்பைரோகைரா மட்டும்தான் சார் கட் இன்டு தி மெனி பீசஸ் ஆகும். ஸ்பைரோகைராவா? அப்படி கட் பண்ணா அது இல்ல ஹைட்ராவும் அந்த இருக்குமே. ஸ்பைரோகைரா நீங்க அதெல்லாம் ரைட் தான். ஹைட்ராவும் இந்த மாதிரி நடக்குமே. வேற என்ன ஆப்ஷன் பொருந்தும் அத சொல்லுங்க நீங்க. ஹைட்ரா வந்து எண்டோஜீனஸ் பட்டிங் தானே சார்? ஹைட்ரா வந்து எண்டோஜீனஸ் பட்டிங் மட்டும்தான். இல்ல நீங்க இங்க வருங்க. சில இது வந்து ரொம்ப ஓவரா திங்க் பண்ணுவாங்க. நான் ஒண்ணே ஒன்னு கேக்குறேன். இந்த மீதி 3 ஆப்ஷன் எது பொருந்தும்? அவ்வளவுதான் என்னோட क्वेश्चन. ஓகே. அப்படிதான் பார்க்கணும். சிலது வந்து கரெக்டா 100% அங்க கரெக்டா இல்ல. நீ இது பட்டிங் தான் சார் நடக்கும். இது பட்டிங் நடக்கிறது. அப்ப அதுல இருந்து இப்படி ஏதோ உமிழ்தலா கமிழ் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க தமிழ்ல. அப்ப அது எப்படி சார் மேட்ச் ஆகும்? அந்த மாதிரி நீங்க திங்க் பண்ணக்கூடாது. எப்பவுமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பொறுத்தவரை அப்படி திங்க் பண்ணக்கூடாது. மீதி 3 ஆப்ஷனுக்கு இதுக்கு ரிலேட்டடா இருக்கா அப்படிதான் பார்க்கணும். சோ கரெக்டா சி கரெக்டா பொருந்தும் மிஸ். ஓகே ரைட். சோ இதுல ஓகே இதுல வந்து நீங்க ஹை மார்க் எடுத்தவங்க இந்த குரூப்ல இருப்பீங்க. இப்ப பேசணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஹை மார்க் எடுத்தவங்க பேசுறதுனால ஒண்ணும் கிடையாது. நீங்க எப்படி படிச்சீங்க சொல்றதுனால உங்களுக்கு ஒண்ணு மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன். இதுல ஹை மார்க் எடுத்தவங்க கொஞ்சம் பேசணும். நீங்க மார்க் அனலைஸ் நான் ஏற்கனவே குரூப்ல நம்ம ஷேர் பண்ணியிருந்தேன். பட் ஃபர்ஸ்ட் மார்க் 48, அன்பிலீவபிள் எனக்கே. சரியா? இருக்கீங்களா? 48, 47 இருக்கீங்களா? உள்ள குரூப்ல இருந்தா பேசலாம். எக்ஸலன்ட் சொல்லுவேன். ரியலா இவங்க எழுதியிருந்தா எக்ஸலன்ட். 48 தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குது. 47 வந்து மார்க் வந்து அவுட் ஆஃப் வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்குது. சரியா? அது மாதிரி 46 வந்து மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டா ஒரு 4 பீப்புள்ஸ். தேர்ட் பிளேஸ் வந்து ஒரு 4 பீப்புள்ஸ். 46. சரியா? அதுக்கடுத்து 45. நான் அப்படி டைரக்டா 40க்கு வந்துடுறேன். சரியா? 40 அண்ட் எபோவ்க்கு வந்துடுறேன். 40 அண்ட் எபோவ். 40 அண்ட் எபோவ் வந்து 31, 31. அந்த எல்லாரையும் சேர்த்து நான் சொல்றேன் 31 பீப்புள். உண்மையிலே இந்த கொஸ்டினுக்கு 40க்கு மேல எடுத்திருந்தா இவங்க எக்ஸலண்ட். அதுல டவுட்டே கிடையாது. நல்லா தரவா இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த 31 பேருமே ஓப்பன் கோட்டாக்கு எலிஜிபிள். அதுல எந்த டவுட்? அதுல 41 எடுத்த 22 பேர் பாருங்க. 9 பேர் குறையறாங்க. 41 ஒரு மார்க் கூட்டினா 9 பேர் குறையறாங்க. சரியா? சோ நீங்க அதுக்கடுத்து 38. நீங்க அந்த கட் ஆஃப் பாருங்க. ஒவ்வொரு மார்க் குறைய நம்பர் ஆஃப் கேண்டிடேட் அதிகமா இருப்பாங்க. அதுதான் இதுல ஒரு பெரிய டிஆர்பி கட் ஆஃப் மாதிரி தான். இதே 35 அண்ட் எபோன்னு வச்சுக்கோங்களேன். 35 அண்ட் எபோனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட மார்க் கம்மியா தான் இருக்கு.
நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 69 பேர் தான் இருக்கீங்க. 69 பேர், 69 பீப்புள்ஸ் தான் இருக்கீங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 35 and above ஒரு 150 பீப்புள்ஸ் இருப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இந்த கொஸ்டினுக்கு 150 பேராவது எடுத்திருப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா 35 and above ஒன்லி 69. இந்த 69 பேர் கட் ஆஃப்ல இருக்காங்க சார், அதுல டவுட்டே கிடையாது. இந்த கொஸ்டினோட நேச்சரா சொல்றேன் நான். நீங்க வந்து மார்க் குறைஞ்சிருச்சுன்னு நீங்க கவலைப்பட தேவை. இதே 30 and above வச்சுக்கோங்க, இன்னொரு 5 மார்க் கூட்டினா 178 பேர், சரியா? 178 பீப்புள்ஸ் இருக்கீங்க. ஸோ இதுல வந்து இந்த 178 பீப்புள்ஸ்ல நம்ம வந்து ஒரு 35னா ஒரு 33, சரியா? ஒரு 33னா ஒரு 107 பீப்புள்ஸ். ஒரு இந்த இடத்துல இன்னொரு கட் ஆஃப் போட்டா 33ன்னு எடுத்துக்கிட்டா 107 பீப்புள்ஸ் இருக்கீங்க. 107 பேர். இந்த 107 பேர் வந்து ஓகே தான், கட் ஆஃப்ல தான் இருக்காங்க. நான் இந்த அதுக்கடுத்து 31, 30 இருக்காங்களா, அவங்களாம் கட் ஆஃப்ல கிடையாது. நான் பிராங்கா சொல்றேன். இந்த ஓகே, அதாவது எட்ஜ் தான், இவங்களை நான் எட்ஜில் தான் வச்சிருப்பேன். அப்ப இதுக்கு 30 கீழே உள்ளவங்கன்னா ஏன் இதுல இந்த கொஸ்டின்ல ஒரு 30 மார்க் கூட எடுக்க முடியாது அவங்களால? ஏன்னா அவ்வளவு டஃபாவா கொஸ்டின் இருக்கு. இது எனக்கு இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட் பிளஸ் இந்த ரிவிஷன் பேட்ச் இருக்கவங்களாம் படிக்கிறீங்களா படிக்கலையானே எனக்கு தெரியல. நான் ஓவரால ஒரு அனலைஸ் பண்ணேன். இந்த புதுசா வந்தவங்க கூட நல்ல மார்க் எடுக்கிறாங்க. ரீசெண்டா ஜாயின் பண்ணவங்க கூட இந்த 2 வருஷம் 3 வருஷமா படிச்சுட்டு இருக்காங்க பாருங்க, அவங்க மார்க் எடுக்க மாட்டேங்குது. அப்ப உங்களுக்கு எல்லாம் வந்து என்ன சொல்றது? அப்ப நம்மளுக்கு தெரியாதா டெவலப்மெண்ட் பயாலஜி இம்னாலஜில சார் எடுக்க போறாரு அப்படின்னா, நான் உங்களுக்கு பயந்து இந்த ரிவிஷன் பேட்சுக்கு பயந்து தான் சார் நான் கொஸ்டினே எடுப்பேன். ஏன்னா நீங்க என்ன எடுத்தாலும் அடிச்சு நம்ம ஒரு ஈஸியா மார்க் எடுத்துருவீங்கன்னு சொல்லி தான் பயந்து எடுப்பேன். இங்க என்னடானா ரிவிஷன் நான் எல்லாரையும் சொல்லல, நான் ஆவரேஜா நான் ஓரளவு நான் அனலைஸ் பண்ணதை வச்சு சொல்றேன். இந்த ரிவிஷன் பேட்ச் முதல்ல வந்தவங்க எல்லாம் வந்து ரொம்ப வருஷமா படிச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாம் மார்க் நான் நினைச்ச அளவுக்கு இல்ல. அதுல எல்லாரையும் நான் சொல்ல, சில பேர் நல்லா மார்க் டாப்ல இருக்காங்க. என்ன காரணம்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அசால்ட், அதாவது நம்மளுக்கு தெரியாதா அப்படின்னா ஒரு லேசினஸா இல்ல ஒரு அசால்ட்டா எப்படி எழுதுன்னு தெரியல. இதுல ஆக்சுவலா 30ன்னா 178 பேர் தான். ஓப்பனா சொன்னா இவ்வளவுதான். நம்ம கிளாஸ்ல நம்ம இந்த குரூப்ல இருக்கவங்க ஒரு 178 பேர் தான் படிக்கிறாங்க. அதுல 100 பேர் வந்து நல்லா படிக்கிறாங்க. 178 பேர் மீது ஒரு 78 பேர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 150 பேர் நல்லா படிக்கிறாங்க சார். அவ்வளவுதான் சார். இந்த 150 பேர் தான் சார் செலக்ஷன் லிஸ்ட்ல வருவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே ரேஞ்ச் போயிட்டே இருந்தா இந்த 150 பீப்புள்ஸ் தான். நான் எழுதி வச்சுக்கோங்க. இந்த மெயில் ஐடியோ இல்லைன்னா பேர் ஏதாவது தெரிஞ்சாலும் நீங்க டிஆர்பி வந்த பிறகு கூட பாருங்க, இதுல சில ரேங்க் மட்டும் தான் மாறும், மற்றது மாறாது. கடைசி நேரத்துல சில பேர் நல்லா படிக்கிறவங்க, இப்ப இருந்து இந்த சில இன்னும் கொஞ்சம் படிப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்க கீழே இருந்து மேல வருவாங்க. இவங்க இந்த ஏற்கனவே கட் ஆஃப்ல உள்ளவங்க கடைசி நேரத்துல சரியா படிக்கலாம், அவங்க கீழே போயிடுவாங்க. இவ்வளவுதான். ஆனா இதே கண்டினியூஸா படிச்சுட்டு இருக்காங்க பாத்தீங்களா, ஃபைனல்ல கண்டிப்பா அடிச்சிருவாங்க. அதுல எந்த சந்தேகமே கிடையாது. ஒவ்வொரு டெஸ்டும் உங்களை ப்ரிடிக்ட் பண்ணக்கூடியதானே. நம்ம சென்டர் தான் காம்படிட்டர். நீங்க வேற எந்த சென்டரையும் நீங்க கம்பேரே பண்ணாதீங்க. நம்ம சென்டரை தாண்டி நீங்க யாரையும் கம்பேரே பண்ணாதீங்க. நீங்க என்கிட்ட ஜெயிச்சுட்டு அங்க ஜெயிச்சிட்டீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. அப்ப நீங்க படிக்கிறது வந்து எனக்கு உண்மையிலே இந்த ஆக்சுவலா 35ஓட கட் ஆஃப் நிப்பாட்டுவோம், அந்த அவ்வளவுதான் வரும் அப்படின்னு நினைச்சேன். பட் அப்படி நான் 69 பேர் தான் இருந்தாங்க. எனக்கு ஷாக்கிங் ஆயிடுச்சு ரிசல்ட் அனலைஸ் பார்க்கும்போது. 69 பேர் தான் இருக்காங்க 35 and above. அப்போ பிறகுதான் கட் ஆஃப். நீங்க வந்து இன்னொன்னு சொல்லிடுறேன், சப்போஸ் மார்க் உங்களுக்கு வரலன்னு சொல்லிட்டு இப்ப நான் சொல்லிட்டேன்ல, இப்ப இவங்க 30ல 33 இவங்களே கட் ஆஃப் தான் இருக்காங்க. இதே நான் வேற கொஸ்டினுக்கு நான் 33 கட் ஆஃப்ல கிடையாதுன்னு சொல்லியிருப்பேன். 35க்கு கீழே கட் ஆஃபே கிடையாதுன்னு சொல்லுவேன். ஆனா நீங்க 33 30 கட் ஆஃப்ல இருக்காங்கன்னு நான் சொல்றேன். நீங்க கொஸ்டின் நேச்சரை பொறுத்து தான் கட் ஆஃப் ப்ரிடிக்ட் பண்ணப்படும். இப்ப இன்னைக்கு இந்த நீட்டே எடுத்துக்கோங்க. போன வருஷம் 620 மார்க் எடுத்தவனுக்கு பிசிக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கல. இப்போ 490 மார்க் எடுத்தவனுக்கே பிசி கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும்னு சொல்றாங்க. நம்மளுக்கு ரேங்க் தான் முக்கியம், மார்க் முக்கியம் கிடையாது. உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க அதுதான் முக்கியம், ரேங்க் தான் முக்கியம். கொஸ்டின் டஃப்னா மார்க் குறைய போகுது, கட் ஆஃப் குறைய போகுது. கொஸ்டின் ஈஸினா மார்க் கூட போகுது, கட் ஆஃப் கூட போகுது. நீங்க வந்து மார்க் வரலன்னு சொல்லி அப்செட் ஆகக்கூடாது. அதே நான் சொல்றேன்.
ஈவன் ஓல்டு ஸ்டூடெண்டோ இல்லைன்னா இப்ப புதுசா ஜாயின் பண்ணவங்களோ ரிவிஷன் பேட்சோ யாரா இருந்தாலும் என்னடா நம்ம இவ்வளவு படிச்சோம், இவ்வளவு 10 ஹவர்ஸ் மேல படிக்கிறோம், கரெக்டா 30 மார்க் தான் வருது, இல்ல 28, 29, 25, 30க்குள்ளதான் வருது, இல்ல 32 இந்த ரேஞ்சு தான் வருது அப்படின்னா நீங்க வந்து இன்னும் அதுல கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா மார்க் இல்லைன்னா ரொம்ப பேர் நினைப்பீங்க நான் எப்பவுமே 40 and above எடுப்பேன், இப்ப 35 தான் வந்திருக்கு அப்படின்னா 35ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க? 69 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கல்ல, அப்ப கட் ஆஃப்ல தான் இருக்கீங்க. 35 எடுத்தவங்களே 69 தான். ஸோ அப்ப நீங்க வந்து மார்க்கை வந்து நீங்க பெருசா நீங்க எடுக்கக்கூடாது. நான் இவ்வளவு மார்க் மிஸ்டேக் பண்ணேன், நீங்க நம்ம போடுற கட் ஆஃப்ல நீங்க எந்த ரேஞ்சில் இருக்கீங்க, இதுதான் சார் முக்கியம். நீங்க நான் பெஸ்ட் எக்ஸாம் நீட்டுக்கு சொல்லிட்டேன். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்னு 600 மார்க் எடுத்தாதான் பெரிய மார்க் கிடையாது. இப்ப பாருங்க 500 மார்க் எடுத்தவனுக்கு கவர்மெண்ட், போன வருஷம் 600 மார்க் எடுத்தவனுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடையாது. சொல்ற மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே நாம் நிறைய நம்ம டிஆர்பிலே எக்ஸாம் சொல்லலாம். வெறுமனே 85 மார்க் எடுத்தவனுக்கு கவர்மெண்ட் வேலை, 95 மார்க் எடுத்தவனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடையாது. நான் பாஸ் பண்ணும் போதெல்லாம் 100 மார்க் எடுத்தாலே கவர்மெண்ட் வேலை கிடையாது. அப்ப கொஸ்டின் நேச்சர் தான், டஃபா ஈஸியோ கொஸ்டின் நேச்சர். அப்ப நீங்க அதை பத்திலாம் திங்க் பண்ண வேண்டாம். ஏன் இத்தனை கொஸ்டின், ஒரு 15 கொஸ்டின் தப்பு பண்ணிருக்கேன், 20 கொஸ்டின் தப்பு பண்ணி ஏன் தப்பு பண்ணிருக்கேன்னு பாருங்க, அனலைஸ் பண்ணுங்க. சரி, அனலைஸ் பண்ணா மட்டும்தான் அது சரி பண்ண முடியும். அப்ப எந்த ஏரியாவில் நீங்க வீக்கா இருக்கீங்கன்னு பார்க்கணும். அந்த ஏரியாவை அடுத்த ரிவிஷன்ல நீங்க ஸ்ட்ராங் ஆக்கணும். அடுத்த டெஸ்ட் எப்படி பெஸ்டா பண்ணணும் அப்படின்னு பாருங்க. ஒவ்வொருத்தரும் நான் கட் ஆஃப்ல வரணும்னு எதிர்பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணுங்க. டைரக்டா ஃபுல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியாது. சரியா? இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய டெஸ்ட் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பெஸ்டா பண்ணுங்க. ஓகேவா? ரைட். இப்ப 40 and above மார்க் எடுத்தவங்க, 40 and above இந்த 31 பேர் இருக்கீங்க, யாருனாலும் பேசலாம். இல்ல ஃபர்ஸ்ட் 45 and above யாரா இருந்தாலும் பேசலாம். இப்போ குரூப்ல இருந்தா யாரா பேசலாம்? அப்போ யாரும் பேச மாட்டாங்களே. எஸ், என்னாச்சு? யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. சரி, யாராவது பேச விரும்பினா நீங்க இவ்வளவு மார்க் தான் எடுக்கணும், சரி இதனாலதான் எனக்கு மார்க் குறைஞ்சிச்சு அப்படின்னு நீங்கனாலும் பேசுங்க. நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, பேசுங்க. எனிஒன்? எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க, பேசுங்க. ஒவ்வொருத்தரா பேசுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். பேசுங்க சார். சார் நான் நியூ பேட்ச் ஸ்டூடெண்ட் தான் சார். சரி, சொல்லுங்க சார். நான் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றேன்னா, டெஸ்ட் எழுதுறப்ப அந்த ஆப்ஷன்ஸ் ரீட் பண்றப்ப எனக்கு என்னன்னா கண்டினியூட்டி கிடைக்காத மாதிரி இருக்கும் சார். லென்த்தியா இருக்கிற மாதிரி இருக்கிறப்ப கொஸ்டின் ரீட் பண்ணிட்டு திருப்பி ஆன்சர் ரீட் பண்றப்ப எனக்கு அந்த கண்டினியூட்டி இல்லாத மாதிரி சடனா அந்த இடத்துல பிரேக் ஆகுதுங்க சார். சப்போஸ் அப்ப என்ன ஆகுதுன்னா டைம் நிறைய அந்த கிளாக் ஓட ஆரம்பிச்சிருது, எனக்கு அந்த இடத்துல ரொம்ப டென்ஷன் ஆகுற ஃபீல் இருக்குங்க சார். அந்த இடத்துல அப்படியே அப்செட் ஆயிட்டு அடுத்த கொஸ்டின் போக முடியாம அந்த இடத்துல ஒரு பயங்கர டென்ஷன் இருக்குங்க சார். அப்படியே ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணி மிஸ்டேக் பண்ணிடுறேங்க சார். தெரிஞ்ச ஆன்சரே அந்த இடத்துல அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிடுறேன். ஃபைனலா அந்த லாஸ்ட் ஆன்சர் நமக்கு மார்க் வர்றதை பார்த்தது டோட்டலா அப்செட் ஆயிட்டு, நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல அதேதான் சார். டோட்டல் அப்செட் ஆயிட்டு என்னடா இப்படி வருதுங்கிற மாதிரி வருது. அப்பப்ப கட் ஆஃப்ல வந்துட்டு போறேங்க சார், ஆனா வந்து ரொட்டீனா வர முடியலைங்க சார். ஓகே, இதுக்கு நான் சொல்றேன். நீங்க நம்ம கொஸ்டின் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டாவே அந்த 3 hours வந்து அழகா உங்க மேனேஜ் பண்ணுவீங்க. ஏன்னா நான் கொஞ்சம் லென்த் கொஸ்டின் தான் கேட்பேன். உங்களுக்கு தெரியும், ஜென்ரலாவே லென்த் கொஸ்டின் தான் கேட்பேன். இது வந்து பை பிராக்டிஸ் தான். சரியா? இந்த அளவுக்கு லென்த் கொஸ்டின் டிஆர்பில வரும், வராமல இருக்கலாம். ஆனா இந்த வருஷம் நான் இதுக்கு முன்னாடி எப்படி வரல, 2019 வந்துச்சு. இன் ஃபியூச்சர் இந்த ஏன்னா கண்டிப்பா அவங்க சிஎஸ்ஆர் லெவலுக்கு சிலபஸ் கொடுத்துட்டாங்க. அப்ப எடுக்கிறவங்களும் இந்த மாதிரி லென்த் கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இந்த வரக்கூடிய டிஆர்பில இருக்கு. சரியா? அப்ப டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்றேன். டைம் மேனேஜ்மெண்ட் இங்க நம்ம சூர்யா கோச்சிங்ல நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டா அங்க பண்ணிடலாம். ஆனா அதே இது ஒருத்தர் 48 மார்க் 46 மார்க் எடுத்தவங்க ½ an hourல எழுதியிருக்காங்க. நான் வந்து நீ பேசல, டைம் இல்லை, எனக்கு கொஞ்சம் பிஸியா இருந்தவங்க பேசல. சரியா? அவங்க எப்படி எடுத்தாங்கன்னா எனக்குன்னு தெரியல.
ஆமா சார், ரியலாவே 26 சார், 26 மினிட்ஸ்ல அடிச்சிருக்காங்க சார். அதான் சொல்லிட்டேன்ல 29 மினிட்ஸ்ல கூட போட்டிருக்காங்க சார். அதான் சொல்லிட்டு நானும் சொல்லிட்டேன்ல அது எப்படி பாசிபிள்னு எனக்கு தெரியல. சரியா? எனிவே நோ ப்ராப்ளம். நான் நீங்க எல்லாருமே ரியலா தான் எழுதுவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இதே இது நீங்க பக்கத்துல ஒரு இன்னொரு மொபைல்ல ஒரு கூகுள வச்சு டக்கு டக்குன்னு கொஸ்டின் கூகுள் அடிச்சு ஆன்சர் பண்ணாலும் பண்ணலாம். அதுக்காக நான் அவங்க டாப் ரேங்க்ல எடுத்தவங்க இப்படிதான் பண்ணிருக்காங்கன்னு நான் சொல்ல வரல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம டாப் ரேங்க் வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மாதிரி செஞ்சா அது யாருக்கு லாஸ்ட்னு அவங்களுக்கு தெரியும். அப்படி செய்ய மாட்டாங்க. நம்ம என்ன ஸ்கூல் ஸ்டூடெண்டா? நம்ம எல்லாருமே ஸ்டாஃப் லைஃபுக்காக போராடிட்டு இருக்கோம். அப்படி 100% அப்படி நம்ம என்னுடைய ஸ்டூடெண்ட் யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புறேன். உண்மையிலே ரியலா அவங்க இன்பானா வந்து அது இவ்வளவு மார்க் எடுத்திருந்தா நான் தான் முதல்ல சந்தோஷப்படுவேன். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. சரியா? சோ எனிவே நீங்க வந்து ஒரு கொஸ்டின் தெரியல, நல்லா ஞாபகம் எல்லாருக்கும் சொல்ற விஷயம். ஒரு கொஸ்டின் தெரியல சார், தெரியலையா அந்த கொஸ்டினையே போட்டுட்டு மண்டையை உடைச்சிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த கொஸ்டின் போயிருங்க. கடைசியில் அந்த கொஸ்டினை பாருங்க. ஒரு கொஸ்டின் ரொம்ப லென்த்தியா இருக்கு, ரீட் பண்ணாலும் சரியா புரியல அப்படின்னா உடனே அந்த இடத்துல வச்சுக்கிட்டு என்ன செஞ்சு கூடாது, நீங்க வந்து திங்க் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. அதே மாதிரி எப்பயுமே ஓஎம்ஆர் கையில இருக்கணும். அது பக்கத்துல ஒரு ரஃப் பேப்பர் இருக்கணும். எத்தனை பேர் செஞ்சிருக்கீங்கன்னு தெரியல. ஏன்னா இங்க வந்து நம்ம ஆஃப்லைன் எழுதுனா அது கொஸ்டின்ல நீங்க டிக் அடிப்பீங்க, இந்த ஏபி போடுவீங்க. இப்ப மேட்ச் தான் போலீங்கன்னா இங்க பி கியூ இங்கிட்டு போடுவீங்க, 1 2 இப்படி போடுவீங்க. அதெல்லாம் நீங்க வந்து ஒரு ரஃப் பேப்பர்ல நல்லா கவனிங்க, ஒரு ரஃப் பேப்பர்ல ஒர்க் அவுட் பண்ணணும். இப்ப 6th கொஸ்டினே வச்சுக்கோங்களேன். 6th கொஸ்டினுக்கு வந்து அந்த மேட்ச் த ஃபாலோயிங்ல நீங்க செல்போன்ல எழுதுனா கண்டிப்பா ஒரு 3 to 4 கொஸ்டின் தப்பா தான் போகும். அதுல டவுட்டே கிடையாது. யாரெல்லாம் செல்போன்ல எழுதுறீங்களோ தெரிஞ்ச கொஸ்டினை 2 to 3 கொஸ்டின் தப்பா தான் எழுதுவீங்க. ஏன்னா அது வந்து மடங்கி வரும் பாத்தீங்களா, ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. இதே டெஸ்க்டாப்போ லேப்டாப்லயோ எழுதுனா கரெக்டா என் கொஸ்டின் எப்படி நான் இப்ப எப்படி டிஸ்பிளேல காமிச்சேன் அதே மாதிரி இருக்கும். அப்ப டைம் சேவ் பண்ணலாம். வேற வழி இல்லை சார், நான் அந்த அளவுக்கு பெருசா இல்லை சார் அப்படின்னா அது நம்ம இல்லைன்னா ஏதாவது ஒரு பழைய லேப்டாப்போ ஏதாவது கிடைச்சா கூட இந்த டெஸ்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ண வாய்ப்பு இருந்தா யூஸ் பண்ணுங்க. சரியா? ஆனா ஓஎம்ஆரும் ஷேர் பண்ணும், ரஃப் பேப்பரும் வச்சுக்கணும், டைம் கேப் போடணும். ரொம்ப லென்த்தியா இருக்கா அந்த கொஸ்டின் விட்டுருங்க. அந்த கொஸ்டின் 10 கொஸ்டின் தான் மேக்சிமம் 5 to 8 கொஸ்டின் லென்த்தி கொஸ்டின் கேட்டிருப்பேனா 8 தப்பா இருந்தாலும் 42 மார்க் அடிக்கலாமா? அவங்க சொன்னதுக்காக நான் இந்த விஷயம் சொல்றேன். சரியா? ரொம்ப சில கொஸ்டின் கன்ஃபியூஷன் இருந்தா விட்டுட்டு ஈஸியான கொஸ்டின்லாம் ஃபர்ஸ்ட் கிராக் பண்ணுங்க. அந்த டென்ஷன்ல நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா, அடுத்த 10 நிமிஷம் தான் இருக்கும், 1/4 மணி நேரம் தான் இருக்கும். ஐயோ இன்னும் ஒரு 20 கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணவே இல்லையே, 45 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சே அப்படின்னு அந்த டென்ஷன்லயே தெரிஞ்ச கொஸ்டின் ஃபுல்லா பதட்டத்துல தப்பா எழுதுவீங்க. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா அது க்ளோஸ் ஆயிடும். அப்ப அந்த மாதிரி விஷயத்தை நீங்க செய்யாம நீங்க தான் அதை மேனேஜ் பண்ணணும். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரு அதுக்கு தான் கோச்சிங். வெறும் நான் டீச்சிங் மட்டும் பெஸ்டா பண்ணி மெட்டீரியல் மட்டும் பெஸ்டா பண்ணா ரிசல்ட் வராது சார். என்னோட 20 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். கோச்சிங் தான். டீச்சிங் மட்டும் பெஸ்டா நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஆன்டிபாடி பத்தி உள்ள வரைக்கும் டீப்பா போய் என்ன யூஸ்? ஒண்ணு யூஸே கிடையாது. பயங்கரமா மெட்டீரியல் பேஜா நிறைய கொடுத்து அதை பத்தி பயங்கரமா லெக்சர் மெத்தட்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணா வேலைக்கே ஆகாது. கோச்சிங் தான் 50% கோச்சிங். திரும்ப 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 டெஸ்ட் வச்சு அதை உங்களை மைண்ட்ல அந்த கொண்டு வந்தா மட்டும்தான் இது வந்து எம்சிக்யூ. இந்த டைப்புக்கு நான் சொல்ற மெத்தட் தான் ஒர்க் அவுட் ஆகும். டீச்சிங் 50%னா கோச்சிங் 50%. இந்த ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் சக்சஸ். நான் பெஸ்டா டீச் மட்டும் பண்ண வச்சுக்கோங்களேன், சில சென்டர்ல வந்து பெஸ்டா டீச் பண்ணுவாங்க, பட் கோச்சிங்க கொடுக்க மாட்டாங்க. ஒரு பிளான் இருக்காது. அதான் ஃபெயிலியர். எப்போ உங்களுக்கு எப்படி படிக்க வைக்கணும், எதை படிக்க வைக்கணும், எவ்வளவு டைம் கொடுக்கணும், அதெல்லாம் பிளானிங். அந்த பிளானிங்ல சில பேர் ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. இதான் உண்மை. ஏன் நம்ம சக்சஸ் நம்பர் 1 இருக்கோம்னா இது எல்லாமே நான் கரெக்டா பார்ப்பேன். ஒவ்வொன்றும் உங்க இடத்துல உட்காந்து நான் பார்ப்பேன். நீங்க இன்னும் ஒரு வாரம் தள்ளி இந்த டெஸ்ட் வச்சுதான் நீங்க அப்பா சூப்பர் சாரு அழகா படிப்போம்னு சொல்லி படிச்சுட்டு தான் இருப்பீங்க. ஆனா வந்து அது டைம் தான் வேஸ்ட். அடுத்தடுத்து நம்ம படிக்கணும், ரிவிஷன்ல பிக்கப் பண்ணிடலாம். சொல்ல புரியுதா? சரி, வேற யாராவது பேசலாமா? வேற யாராவது ஏதாவது கேட்கணும் பேசலாம். வணக்கம் சொல்லுங்க மிஸ். சார். பாத்தீங்கன்னா நீங்க நிறைய மார்க் பண்ணி கொடுத்தீங்க அந்த புக்ல. அது எல்லாமே இம்பார்ட்டன்ட்.
ஆனா அதை தவிர நிறைய வந்த மாதிரி தெரிஞ்சது. பட் அது எக்ஸாம்ஸ் வரும் இல்லைங்களா சார்? இல்ல நீங்க புக்ல சொல்றது பாத்தீங்கன்னா சரி. இப்ப அதாவது நீங்க என்ன சொல்ல வர்றீங்க, மெட்டீரியல தாண்டி நிறைய கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல வர்றீங்க, அப்படித்தானே? இல்ல சார், மெட்டீரியல்ல நீங்க மார்க் பண்ணி கொடுத்தீங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அந்த ஆமா டேபிள் எல்லாம் படிங்க, இன்டர்லியூக்கின் 1, 2, ஆமா. அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நாங்க படிச்சோம். அந்த மாதிரி ம், அதெல்லாம் வரல. இப்ப நீங்க ம். கேட்டிருந்தீங்க இல்லைங்களா, லூப்பஸ் டைப் 3 சென்சிட்டிவிட்டியில வரும். ஆமா. அதே மாதிரி அதெல்லாம் அது மாதிரிலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் சார். அதெல்லாம் வர மாட்டேங்குது. ஓகே மிஸ், நல்ல கேள்வி. இதுக்கு பதில் சொல்றேன் மிஸ்ஸுங்க. அந்த மாதிரி நான் கேட்கணும்னா நான் இந்த யூனிட்ல ஒரு 150 கொஸ்டின் கேட்கணும். 150 கொஸ்டின் கேட்டா எல்லா ஏரியாவும் நான் கவர் பண்ணிடலாம். நான் எடுக்கிறதே 25 அதுல அதுவும் பர்டிகுலரா 25 கொஸ்டின் தான் எடுக்கிறேன். இம்யூனாலஜில 25 கொஸ்டின் தான். அப்ப சில டாபிக் நான் நீங்க முக்கியமான ஏரியான்னு சொன்ன உடனே அது கண்டிப்பா நீங்க படிப்பீங்க. அதுக்காக சார் அதுல கேட்கலன்னு சொல்லி அடுத்த தடவை அது படிக்காம விடக்கூடாது. சரியா? நான் வந்து இதே இது எதை எப்படி வேணாலும் கேட்கலாம். டிஆர்பில இந்த கொஸ்டின்ல இவ்வளவு பெரிய இவ்வளவு மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். நானா 25 கொஸ்டின் கேட்டிருக்கேன். அவன் 6 கொஸ்டின் தான் கேட்க போறான். அப்ப ஏதோ ஒரு மூலையில தான் 6 கொஸ்டின் இருக்கு. நம்ம பயங்கரமா படிச்சிருப்போம். நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்க. நான் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதாவது நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லியிருப்பேன். அந்த ஏரியாவை அப்படியே ஒதுக்கிடுவான். அது கொஸ்டின் செட்டரை பொறுத்து. அதெல்லாம் நம்ம இங்க சொல்ல முடியாது. நீங்க ஹாட்ஸ்பாட் ஏரியான்னு சொன்னா அந்த ஏரியா படிச்சுக்கணும். கண்டிப்பா வரும். வரலன்னு சொல்லி கவலைப்பட தேவையில்லை. அது கண்டிப்பா இதே ரிஜெக்ஷன் கால் யூஸ் அளவுக்கு ஆகும். நீங்க எஸ், கேக்குற அளவுக்கு டஃப்னஸ் இருக்குமா சார்? அது வேற பயமா இருக்கு. இந்த அளவுக்கு டஃப்னஸ் இருக்காது. இங்க நீங்க பிராக்டிஸ் இந்த அளவுக்கு இருக்காது. பட் இந்த வர்ற வருஷம் மேபி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு 50%. சரியா? நான் ரொம்ப டஃபா ஒன்றும் கேட்கல. ஒரு 10 கொஸ்டின் தான் மிஸ் டஃபா இருக்கும். நான் ரொம்ப டஃபா நீங்க வந்து லென்த்தியா இருக்கிறவங்க டஃப்னு நினைக்கிறீங்க. சரியா? நீங்க வந்து அந்த அளவுக்கு நீங்க திங்க் பண்ண வேண்டாம். நான் இதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டாவே நீங்க எந்த கொஸ்டின்லாம் நீங்க அட்டன் பண்ணிடலாம். காலேஜ் லெக்சரா இருந்தாலும், டயட் லெக்சரா இருந்தாலும், பிஎட் யூஜியா இருந்தாலும் சரி, எதுனாலும் அட்டன் பண்ணலாம். சரி, ரைட். வேற ஏதாவது கேஸ் பேசுறீங்களா? சார் சொல்லுங்க. சார் அந்த கொஸ்டின் எடுக்கிறீங்களா சார்? இப்போ 50 மார்க் அப்படின்னா 5 மார்க் வந்துட்டு தெரியாது எடுக்கிறீங்கல்ல சார், மீதி 45 இருக்கு. என்னுடைய ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா 40 மார்க் வந்துட்டு இப்ப நடத்துற யூனிட்ல எடுத்துட்டு மீதி 5 மார்க் இதுக்கு முன்னாடி என்ன யூனிட் படிச்சோமோ அதுல இருந்து ஒரு 5 மார்க் எடுக்கலாம்ல சார்? புரியல. இப்ப வேற இதுக்கு முந்தின வேற யூனிட்ல இருந்து கொஸ்டின் எடுக்க சொல்றீங்களா? இதுக்கு முன்னாடி யூனிட் சார். இப்ப இதுக்கு முன்னாடி எடுத்தீங்கல்ல சார், இதுக்கு முன்னாடி வந்துட்டு எங்களுக்கு பயோஸ்டாட்டிக்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கு அந்த இதுல இருந்து ஒரு 5 கொஸ்டின் இந்த இதுல எடுக்கலாம்ல சார்? மிஸ் அதெல்லாம் செட் ஆகாது. அது அப்ப நீங்க எதைதான் படிப்பீங்க? இதையும் படிக்க மாட்டீங்க, இல்ல அதையும் சார், படிக்க நாங்க அதை படிக்கல சார். எங்களுக்கு கொஞ்சம் ரீகால் பண்ற நம்ம வந்துட்டு போன யூனிட்ல ஃபுல்லா இருக்குமா சரி, அப்ப அதை கொஞ்சம் ரீகால் பண்ணி அந்த கொஸ்டின் அட்டன் பண்றதுக்கு நமக்கு அந்த அளவுக்கு படிச்சிருக்கோமான்ற ஒரு டெஸ்டிங் அங்கதான் இல்ல சார். இல்ல இல்ல இது வந்து சக்சஸ் ஆகாது. என்ன ரீசன்னா இது நீங்க சொல்றது வந்து எப்ப இதெல்லாம் நான் கொடுப்பேன். எப்ப கொடுப்பேன்னு சொன்னோமா, ரிவிஷன் வரும்போது கொடுப்பேன். நீங்க கவலைப்படாதீங்க. இதுல ரிவிஷன் மாடலுக்கு தான் வரணும். இப்போ வந்து இந்த மெத்தட் சக்சஸ் ஆகாது. ஏன்னா நான் வந்து உங்களை தரோவா படிக்க வைக்கணும். அது நீங்க வந்து மறந்துடலாம். நீங்க சார் நான் பிசியாலஜி எப்பயோ நடத்துனீங்களே சார், இப்ப சுத்தமா கவலையே படாதீங்க. நான் ரிவிஷன் பண்ணும்போது அது எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு ரீகால் பண்ணிடுவேன். எப்பயோ போன மாசம் நடத்துனது சுத்தம் இப்ப கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஒண்ணுமே எனக்கு ஞாபகம் இல்ல சார். சரியா? அப்போ அது நானு அப்படித்தான் இருக்கும். நீங்க கவலையே படாதீங்க. நீங்க டிஆர்பி எக்ஸாம் மறுநாள் எழுத போறீங்கன்னா அன்னைக்கு நைட் யோசிச்சு பார்த்தாலும் 12 யூனிட் உங்களுக்கு ஒண்ணுமே ஞாபகம் வராது. எழுதி வேணும் வச்சுக்கோங்க. இவ்வளவு நடத்துறோம், இவ்வளவு டெஸ்ட் வைக்கிறோம்ல, முந்தின நாள் நைட் தூங்கும் போது என்னடா படிச்சோன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒண்ணும் ஞாபகம் வராது. ஆனா கரெக்டா அங்க கொஸ்டின் பார்த்தோன்னே எல்லாமே ஞாபகம். அந்த மாதிரிதான் இது. அதெல்லாம் ரிவிஷன்ல பிக்கப் பண்ணிக்கலாம். வேற சார் சார் நீங்க வைக்கிற ஆப்ஷன்ல 2 ஆப்ஷன் வந்து கன்ஃபார்மா தெரியுது சார் வரலன்ட்டு. மத்த 2 ஆப்ஷன் சேமா வச்சிடுறீங்க சார். சோ அதுலதான் மாட்டிக்கிறதா இருக்கு. அதுதான் டிஆர்பி மோஸ்ட்லி நீங்க இதே ஐஏஎஸ் கொஸ்டினோ மத்ததெல்லாம் பாருங்க 4 ஆப்ஷன் அட்லீஸ்ட் 3 ஆப்ஷன் ரொம்ப க்ளோஸா இருக்கும். ஆனா டிஎன்பிசி கொஸ்டின் டிஆர்பி கொஸ்டின் பொறுத்தளவு 2 ஆப்ஷன் டோட்டல் இரலவெண்டா இருக்கும் அந்த கொஸ்டின். ஆனா இரலவெண்டா உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியுமா? ஓவராலா அந்த யூனிட்டை பத்தி ஒரு ஐடியா இருந்தா மட்டும்தான் இது இரலவெண்ட் தெரியும். இல்லைன்னா 4மே இரலவெண்ட் மாதிரி தான் தெரியும்.
சம்பந்தம் இல்லாம தான் தெரியும். படிச்சிருந்தா மட்டும்தான் அந்த 2 ஆப்ஷன் தூக்க முடியும். மீதி 2 ஆப்ஷன்ல தான் நீங்க பேசிக் கொஸ்டின் கூட நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்க. அந்த 2 ஆப்ஷன்ல தான் நம்ம தப்பு பண்ணிருக்கோம். சேம் மிஸ்டேக் தான் ஃபுல்லா பண்ணிட்டு ஒன்ஸ் இருக்கேன். ரிவிஷன் பண்ணிடுறோம் சார். ஒன்ஸ் ஃபுல்லா படிச்சுட்டு போயிடுறோம் சார். நெக்ஸ்ட் அன்னைக்கு எக்ஸாம் அன்னைக்கு வந்து மொத்தமே பண்ண முடியலைங்க சார். அதனால பார்த்தோம் அப்படின்னா அந்த ரிவிஷன் பண்ணாதனால மார்க் கம்மியாயிடுதுங்க சார். ஓகே, இது நோ ப்ராப்ளம். இது எல்லாமே நீங்க ரிவிஷன் டெஸ்ட் வைக்கும் பாத்தீங்களா, அப்ப பிக்கப் பண்ணிடலாம். நீ அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். உங்களால எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ அந்த யூனிட் டெஸ்ட்ல பெஸ்டா பண்ணுங்க. ரிவிஷன் டெஸ்ட்ல பிக்கப் பண்ணிடுவீங்க. சரியா? சார் படிச்சாலுமே மார்க் வராத மாதிரியே ஒரு ஃபீல் சார். ரைட். மார்க் நீங்க எவ்வளவு நேரம் படிக்கிறீங்க சொல்லுங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் படிக்கிறீங்க? சும்மா சொல்லுங்க, அதனால ஒண்ணும் இல்ல. 3 hours தான் சார் படிக்கிறேன். 3 hours. ஓகே. 3 hours எவ்வளவு மார்க் எடுத்தீங்க? சும்மா சொல்லுங்க. சார் 24 சார். ரொம்ப அதிகமா இருக்கு. உண்மையிலே 3 hours படிச்சு 24னா யூ ஆர் ரியலி பிரில்லியன்ட். ரியலி பிரில்லியன்ட். நானு 3 ஹவர்ஸ்க்கு வந்து பிலோ 20 தான் எடுக்கணும். பிலோ 20 தான் கரெக்ட் கட் ஆஃப். அப்ப 10 hours படிக்கிறவங்க 40 மார்க் எடுக்க தானே செய்வாங்க. நீங்களே சொல்லிட்டீங்க ஆன்சர். அப்ப டைம் கூட்டணும். டைம் கூட்டினா தான் உங்களால படிக்க முடியும். ஓகே, சோ இதுதான் மேட்டர். யாரெல்லாம் 3 hours 4 hours படிக்கிறாங்களோ, நெகட்டிவா நான் பேசுறேன்னு தயவு செய்து நினைச்சிடாதீங்க. ஜாப் வந்து டவுட் தான். ஜாப் வந்து டவுட் தான். சார் என்ன சார் நெகட்டிவா பேசுறீங்கன்னு நினைக்க வேண்டாம். என்ன ஃபேக்டோ அதை நான் முதலே சொல்லிடணும்ல. மினிமம் 5 மணி நேரம் டு 10 மணி நேரம் படிச்சா மட்டும் தான் வேலைக்கு போக முடியும். 10 மணி நேரம் படிச்சா 100% வேலை. 8 டு 10 மணி நேரம் பெர் டே. சரியா? நீங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் 25 மார்க் கன்ஃபார்ம் வரும். 5 மணி நேரம் படிச்சா 5 டு 6 மணி நேரம் படிச்சா சிவிக்கு போயிருவீங்க. 8 மணி நேரம் டு 10 மணி நேரம் படிச்சா சிவில இருந்து கன்ஃபார்ம் ஜாப் ஃபைனல் லிஸ்ட்ல இருப்பீங்க. இதுதான் ஃபார்முலா. நீங்க அந்த எந்த ஃபார்முலால இருக்க போறீங்கன்னா நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், நான் சிம்பிளா சொல்லிட்டேன். வேற சார் இந்த சில யூனிட் மட்டும்தான் சார் ரொம்ப டஃப்பா இருக்கு. இந்த இம்யூனாலஜி, பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி சம் யூனிட்ஸ் வந்து அதை பார்க்கவே ரொம்ப வேகா ஒரு இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது சார். ஸோ என்னோட டவுட் என்னன்னா, இதுக்கு வந்து இந்த எப்படியும் ஒரு 6 to 10 கொஸ்டினே வச்சுக்கிட்டா கூட அதுக்கு வந்து உங்களோட கொஸ்டின்ஸ் பிளஸ் அந்த கொஸ்டின் பேங்க படிச்சா மட்டும் போதுமா சார்? போதும் மிஸ், மெட்டீரியலை பார்த்தாலே இல்ல ரைட். நீங்க கரெக்டான ஒரு கொஸ்டின் கேட்டீங்க. அதாவது இப்போ இம்யூனாலஜி வந்து ரொம்ப வேகா தான் இருக்கும். நான் ஓப்பனா சொல்றேன். ஸ்டாட் ஆல்சோ லைக் தட். பட் இதுக்கு மொத்தமே நீங்க 6 கொஸ்டின் தான் சார் வரப்போகுது. இது வந்து நீங்க இப்போ இது யோசிக்க கூடாது. நீங்க இப்ப யோசிக்கிறது தவறான விஷயம். யூனிட் டெஸ்ட்ல எல்லா யூனிட்டுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் தரீங்களோ அதே மாதிரி தான் நீங்க தரணும். இது எப்ப நீங்க யோசிக்கணும் தெரியுமா? மாடல் டெஸ்ட்ல யோசிக்கணும். ஒரு மாடல் 12 யூனிட். அப்ப எந்த யூனிட்டுக்கு நீங்க சில யூனிட்ல ஸ்ட்ராங்கா இருப்பீங்களா, அந்த யூனிட்டை மட்டும் பக்காவா இருக்கணும். நீங்க சப்போஸ் இந்த வேகா உள்ள யூனிட் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் வீக்கா உள்ள யூனிட்டை மார்க் போறதை பத்தி கவலையப்படக்கூடாது. ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் உள்ள வந்துருவீங்க. இது இப்ப இது யோசிக்கவே கூடாது. இப்ப எல்லா யூனிட்டுக்கும் ஈக்குவலா கொடுக்கணும். சரியா? ஏன்னா அந்த ஒரு 6 கொஸ்டின்னா அந்த மாடல் டெஸ்ட்ல நம்ம 3 கொஸ்டின் அதை அடிக்கணும்ல. அதுக்கு இப்ப படிக்கணும்ல. அதுக்காக சொல்றேன் நான். வேற நெக்ஸ்ட் வேற ஏதாவது கேக்குறீங்களா? ஹலோ சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். நான் வந்து லாஸ்ட் மந்த் தான் ஜாயின் பண்ணேன். சரி. ஹலோ சார், மே மாதம் ஜாயின் பண்ணேன் சார். நீங்க உங்க டீச்சிங் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு மாதிரி எனக்கு தோணுது. எல்லா நியூ பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ் அப்படிதான் இருக்கா இல்ல எனக்கு தான் அப்படி இருக்கான்னு தெரியல சார். சார் டீச்சிங் ஃபாஸ்ட்னா நீங்க எல்லாம் ரெகுலர் பேட்சுக்கு வந்தா ஓடியே போயிருவீங்க சார். ரெகுலர் பேட்சுக்கு வந்த ஸ்டூடெண்ட்ட கேளுங்க. ஒரு நாளைக்கு ஒரு புக்கே முடிச்சிருவேன். இது ரொம்ப ஸ்லோ. சரியா? நீங்க நான் சொல்றேன்ல, இந்த ஏரியாவை படிங்க சார், இந்த ஏரியா படிங்கன்னா அந்த ஏரியாவை மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. நீங்க நான் தான் சொல்றேன், உங்களுக்கு ரெக்கார்டு கிளாஸ் தர்றேன்ல, நீங்க ஃபாஸ்டா இருந்தா திரும்ப ஒரு 2 தடவை கேளுங்க, 3 தடவை கேளுங்க, எத்தனை நாள் கேட்டுக்கோங்க. அதை அந்த மாதிரி நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. சரியா சார்? அது நீங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல உங்களுக்கு அப்படித்தான் சார் இருக்கும். இது உங்களுக்கு மட்டும் கிடையாது, புதுசா நம்ம ஜாயின் பண்றவங்க எல்லாருமே இதை ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு கொஞ்ச நாள்ல அது பிக்கப் பண்ணிடுவாங்க. போக போக பழகிருங்க சார். எஸ், அவ்வளவுதான். வேற வழி இல்ல. இதுதான் விதி, வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லி
அடாப்ட் ஆயிருவீங்க. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், அடாப்டேஷன், நேச்சுரல் செலெக்ஷன் தான், வேற ஒன்றும் கிடையாது. பிக்கப் பண்ணிடலாம் சார், டோன்ட் வரி. ஓகே, நெக்ஸ்ட். தேங்க்யூ. ஓகே சார். சார் குட் ஈவினிங். சொல்லுங்க மிஸ். நம்ம ரெக்கார்டிங் கிளாஸ் இப்போ நீங்க கரெக்ட் சீக்வன்ஸ் கரெக்ட் சென்டென்ஸ் கேக்குறீங்கல்ல சார், அதுல ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிட்டாலும் ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் தப்பானாலும் டோட்டலாவே அது கொஸ்டினே தப்பாயிருது சார். மோஸ்ட்லி நம்ம டிஆர்பில ரொம்ப பெருசா கரெக்ட் சீக்வன்சிஸ் அது கேட்கறது ரொம்ப ரேர் தான் மிஸ். நான் ஏன் கேட்கறேன்னா அப்பதான் நீங்க அதை படிப்பீங்க, இல்லைன்னா அந்த ஏரியாவை படிக்க மாட்டீங்க. உண்மையா இதுதான் உண்மை. சரியா? ரொம்ப ரேரா தான் வரும், நீங்க அதை பத்தி ஒரி பண்ண வேண்டாம். அந்த மாதிரி கொஸ்டின் டைப். சரியா? சரி. ஹலோ சார், குட் ஈவினிங் சார். சொல்லுங்க மிஸ். சார், இப்போ ஹையஸ்ட் ஸ்கோர் எடுத்திருக்காங்களே சார், அவங்கள இது ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு சார் இந்த 2 யூனிட்டுமே. நானுமே நீங்க சொன்ன மாதிரி 8 hours நீங்க கொடுத்த கொஸ்டின் பேப்பர் 4 ஆப்ஷன்ஸ் அது எல்லாம் பார்த்து கூட என்னால ஸ்கோர் பண்ண முடியல சார். ரொம்ப டவுனா ஃபீல் பண்றேன். அது எப்படி அவங்களால ஸ்கோர் பண்ண முடியுது சொல்லிட்டு ஏதாச்சும் அதான் பேசுங்கன்னு சொல்றேன், பேச மாட்டேங்கிறாங்களே, நான் என்ன செய்ய? அந்த ஹை ஸ்கோர் எடுத்தவங்க ஏதாவது பேசுங்கன்னு சொல்றேன், பேச மாட்டேங்கிறாங்க. இல்ல, நாங்களுமே அந்த எஃபர்ட் போடுறோம் சார். ஆனா எங்களால அந்த அந்த கோர் பாயிண்ட்க்கு ரீச் பண்ண முடியல சார். அதுதான் ரொம்ப கஷ்டமா எவ்வளவு இருக்கு. மார்க் வந்துச்சு? நான் 33 தான் சார் எடுத்தேன். ஓகே, டாப்ல இருக்கீங்க. 33னா ஒரு ஏதாவது தெரிஞ்ச கொஸ்டின் கண்டிப்பா ஏதாவது தப்பு பண்ணிருப்பீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப பேசிக்கான ஒரு கொஸ்டினை தப்பு பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸை முதல்ல அவாய்ட் பண்ணுங்க, தப்பு பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. ஸோ அப்போ கூட ஒரு 2 to 4 மார்க் எக்ஸ்ட்ரா வரும். சரியா? நீங்க படிக்கிறது ஓகே. நெக்ஸ்ட் எந்த ஏரியாவை நம்ம தப்பு பண்ணிக்கணும் அந்த கொஸ்டினை மட்டும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி எட்ஜில் இந்த 33 இந்த மாதிரி இருக்கு 30 அந்த ரேஞ்ச் இருக்கவங்களாம் ரிவிஷன்ல பிக்கப் பண்ணிடலாம், கவலைப்பட வேண்டாம். தேங்க்யூ சார். ஓகே ஓகே ஓகே. யாராவது ஜென்ஸ் பேசுங்க சார், யாராவது பேசுவாங்க. சார், இப்போ நான் டெஸ்ட் எழுதும்போது ஒரு கொஸ்டின் படிக்கிறேன், அந்த 4 ஆப்ஷன் வந்து 2 ஆப்ஷன் ரீட் பண்ணிட்டு இதுதான் நான் ஒரு இமேஜின் பண்ணி இதுதான் ரைட் ஆன்சரா இருக்குன்ட்டு நான் டிக் பண்ணிடுறேன் சார். ஆனா நீங்க கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது தான் தெரியும் இதுக்கு மீனிங்கே வேற அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். அதுல இருந்து ஒரு 6-7 கொஸ்டின் எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது அந்த மாதிரி. ஓகே ஓகே. அதாவது இது வந்து ஓரளவு நீங்க அவாய்ட் ஃபைனல் எக்ஸாம்ல என்ன நம்ம வந்து தமிழ் மீடியம் வர்றவாக இந்த மாதிரி ஏதாவது சரியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகல, அந்த மீனிங் சரியா தெரியல, தமிழ் மீடியத்தை ரீட் பண்ணா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். சரியா? பட் நீங்க திரும்ப திரும்ப அதை ரீட் பண்ணுங்க, கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். சரியா? நீங்க அதை பத்தி 7 கொஸ்டின் வந்து அது மாதிரி வருது சார். சரி, அந்த கொஸ்டின் மட்டும் அனலைஸ் பண்ணுங்க. இப்ப நான் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்க அதை ஃபீல் பண்ணிருப்பீங்க, அடாடா இது நான் வேற மாதிரி நினைச்சேன், நீங்க வேற மாதிரி சொல்றீங்களே சார், அதனால ஒரு 5 கொஸ்டின் போச்சு அப்படின்னு நினைக்கலாம். சோ பரவாயில்ல, இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு கொஸ்டின் நீங்க ஒரு கான்செப்ட் தெரியல, புதுசா இருக்கு, அது தவறா எழுதணும், சார் டிஸ்கஸ் பண்ணாரு, நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, கவலையே படக்கூடாது. ஆனா ஒரு டெட் ஈஸி கொஸ்டின், ஒரு தெரிஞ்ச கொஸ்டினை தப்பா நம்ம செஞ்சா ரொம்ப கவலைப்படணும். சரியா? பிக்கப் பண்ணிடலாம் சார். நெக்ஸ்ட். ஓகே சார், கரெக்டான ஸ்டடி மெத்தட் சொல்லுங்க சார். நாங்க படிக்கிறோம், ஒரு 5 to 6 hour படிக்கிறோம் நாங்க. பட் வந்து ரீட் பண்றதுனால ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் வந்து கேப்ஸ் பண்ண முடியுது எங்கனால. பட் நீங்க பாயிண்ட் 1-2 மிஸ் ஆகுறதுனால மார்க் கொஞ்சம் ஸ்கோர் பண்ண முடியலைங்க சார். இல்ல யாராவது ஸ்டடி பிளான் போடுறாங்க, எப்படி பிக்கப் பண்றாங்கன்னு தெரியல சார். ரைட், அது ஓகே. நீங்க அதாவது இது எப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைல் இருக்கும், இது எல்லாருக்கும் கரெக்டா மேட்ச் ஆகணும். ஒவ்வொருத்தருக்கும் சில பேர் டிஸ்கஸ் பண்ணாம படிக்கணும்னு நினைப்பாங்க, சில பேர் 2 பேரோட டிஸ்கஸ் பண்ணாதான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நினைப்பாங்க. அது ஒவ்வொருத்தரோட நேச்சர். மெயினா வந்து நம்ம மெட்டீரியல்ல நீங்க நான் எந்த ஏரியாவை ஹாட் ஸ்பாட்னு சொல்றனோ அந்த ஏரியாவை கொஞ்சம் நல்லா பாருங்க, மற்றத ரீட் பண்ணி விடுங்க. மார்க் வந்து வரலன்னா அந்த ஒரு 10-15 கொஸ்டின் தவறுனா அது எந்த ஏரியால இருந்து கொஸ்டின் வந்திருக்கு, ஏன் தவறு பண்ணணும்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணாலே நீங்க அதை அடுத்த டெஸ்ட் அதை வந்து சரி பண்ணிடலாம். சரியா? சோ நீங்க அதை பத்தின நீங்க ஒரி பண்ண வேண்டாம் ரொம்ப போட்டு. நாங்க இது பண்றதுனால அந்த மாதிரி ரிலேட்டடா வர கொஸ்டின்லாம் அடிச்சிடுறோங்க சார். பட் புதுசா போது எங்களுக்கு தெரியுது இந்த ஏரியால நீங்க கேப்பீங்க அப்படிங்கறத எங்களால கண்டுபிடிக்க முடியுது. பட் புதுசா வர மறுபடியும் அந்த டெஸ்ட் அடுத்த டைம் எழுதும்போது அந்த கொஸ்டின் எங்களால இது பண்ண முடியுதுங்க சார். நான் நெக்ஸ்ட் ஒரு ஏரியால இருக்க ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தா அதே மாதிரி கேட்க மாட்டேன், அது இன்னொரு ஏரியால வேற மாதிரி தான் கேட்பேன் நான். ஏன்னா திரும்ப ரிப்பீட் ஆகக்கூடாது. ஏன்னா ஃபைனலா நீங்க வந்து மாடல் டெஸ்ட் வரும்போது இது நான் வரைக்கும் யூனிட் டெஸ்ட்ல இருந்து ரிவிஷன் வச்சு வரைக்கும் நடத்தின டெஸ்ட் கொஸ்டினை படிச்சாலே போதும், அழகா மாடல் டெஸ்ட்டுக்குலாம் மார்க் எடுத்துருவீங்க.
அது நீங்க மார்க் குறையறத பத்தி எல்லாரும் தான் சொல்றேன், கவலைப்பட வேண்டாம், பிக்கப் பண்ணிடலாம். இதுல நீங்க யாராவது நம்ம வீட்டுல டிஸ்டர்பன்ஸா இருக்கு, நான் இண்டிவிஜுவலா படிக்கணும், இல்லைன்னு யாராவது கூட டிஸ்கஸ் பண்ணி படிக்கணும்னா நீங்க குரூப்ல கூட நீங்க யாராவது அப்படி டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருந்தா உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுங்க. நீங்க குரூப்ல டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. நீங்க ஒரு 4 பேர் சேர்ந்துட்டு மொபைல்ல உங்க கான்ஃபரன்ஸ் கால் போட்டு அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணுங்க. இல்லைன்னா நான் வந்து ஏதாவது ஹாஸ்டல்ல தங்கணும் சார் அப்படின்னு இருந்தா நீங்க குரூப்ல ஷேர் பண்ணுங்க. யாராவது விரும்பினால் ஒரு 2-3 பேர் சேர்ந்து உங்க ஏரியாவோ இல்ல உங்க டிஸ்ட்ரிக்ட்லயோ இல்ல மதுரையிலயோ யாராவது ஹாஸ்டல் சேரணும் அப்படின்னு விரும்பினா கூட நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா யார் யாரு என்ன என்ன பொசிஷன்ல இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. டிஸ்கஸ் பண்ணிட்டு செய்யுங்க. அட்லீஸ்ட் வந்து இப்போ நீங்க ஹாஸ்டல்ல இல்லாட்டாலும் நோட்டிபிகேஷன் வந்த உடனே மோஸ்ட்லி அந்த மைண்ட் செட்ல இருங்க, வீட்டுல பேசி வச்சிருங்க. நோட்டிபிகேஷன் வந்த உடனே அந்த 2 மாசம் நான் ஏதாவது அது உங்க ஏரியாலே உள்ள ஒரு ஹாஸ்டல் இருந்தாலும் சரி, இல்ல மதுரையில உள்ள ஒரு உமன்ஸ் ஹாஸ்டல் இருந்தாலும் சாப்பாடு எதுவும் பொங்கக்கூடாது. நம்ம படிக்கணும், தூங்கணும், படிக்கணும், தூங்கணும், இவ்வளவுதான். அந்த 2 மாசம் இதான் செய்யணும். மாடல் டெஸ்ட் அப்ப ஃபுல்லா மாடல் டெஸ்ட் தான் நடக்கும். சரியா? அதெல்லாம் நீங்க இப்பயே கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. இல்ல இப்ப இருந்தே நான் பண்ணணும்னு நினைச்சா நீங்க குரூப்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு யார் யார் அதுல உங்களுக்கு கரெக்டா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதோ, பயாலஜி ஒர்க் அவுட் ஆகுதோ அவங்களோட ஜாயின் பண்ணி நீங்க படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சரியா? ரைட். ஓகே. வேற சார் குட் ஈவினிங் சார். எஸ் சொல்லுங்க மிஸ். சார் ஒன்றும் இல்லை சார், இப்போ கட் ஆஃப் மார்க்னு சொல்றீங்களா சார் எக்ஸாம்ல? ஹலோ, அதுல சொல்லுங்க வந்து கேக்குது. யூனிட் வைஸ் எவ்வளவு மார்க் சார் கண்டிப்பா எடுத்தாகணும்? இல்ல அப்படிலாம் கிடையாது. நீங்க ஒரு யூனிட் ஃபுல்லா 0 மார்க் கூட எடுக்கலாம். நம்மளுக்கு எல்லாம் சேர்ந்து ஈவன் இதுல எஜுகேஷன், சைக்காலஜி, ஜிகேவும் ஒரு டிசைடிங் ஃபேக்டர் தான். எல்லாம் சேர்ந்து நீங்க வந்து எவ்வளவு மார்க் எடுக்கீங்க அதுதான் கணக்கு. இப்ப நீட்ல நீங்க பிசிக்ஸ் 0 மார்க் கூட இருக்கட்டும், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஃபுல் மார்க் எடுத்தா அது வந்து இருக்கிற மார்க் தான் கணக்கு. நீங்க இந்த யூனிட்ல பெஸ்டா அதெல்லாம் தேவையே இல்லை. சரிங்க சார். ஏன்னா நம்ம யூனிட்ல ஒரு சில யூனிட் வேகா இருக்குல்ல சார், இல்ல அதனால அதான் நான் கவர் பண்ண சொல்லிட்டேன்ல, முடியல. நீங்க அது வந்து அந்த வேகா இருக்கிற யூனிட்னு சொல்லிட்டு அந்த யூனிட்டை வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த யூனிட்ல ஒரு 6 கொஸ்டின் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 கொஸ்டின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல 5 கொஸ்டின் ஊரே எழுதும், படிக்காமயே எழுதுவாங்க. அந்த கொஸ்டின் நம்ம எழுதணும். நீங்க அது ரொம்ப வேகா இருக்கு அந்த யூனிட் விட்டுட்டா அந்த 5 கொஸ்டின் அங்க மிஸ் பண்ணிடுவீங்களா, 5 மார்க் குறைஞ்சிருங்களா, அதையும் பாத்துக்கோங்க. அது அந்த ஃபெமிலியர் क्वेश्चंस எல்லாம் படிச்சிட்டா கொஞ்சம் ஓரளவு பிக் அப் அதான் சொல்றேன். ஊரே எழுதுற क्वेश्चन தான் ஃபெமிலியர் क्वेश्चंस. சரிங்க ஓகே ஓகே ரைட். சோ ஓகே ரைட். சொல்லுங்க, இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். யாராவது ஒரு ஆள் மட்டும் பேசுங்க, டைம் ஆகுது. சார் எனக்கு ஒரே ஒரு டவுட்டுங்க சார். இப்ப வந்து நீங்க क्वेश्चन பேப்பர் எடுக்கிறதுல ஒரு 5 क्वेश्चन ஆவது மெட்டீரியலை தாண்டி இருக்குங்க சார். ஆமா. அப்ப 5 क्वेश्चन அப்ராக்சிமேட்டா 5 क्वेश्चन அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் அப்ப 45 மார்க் அப்படிங்கிறது 45க்கும் 45 அடிச்சாங்கனாலும் இதுல ஒரு ஃப்ளூக்ல ஒரு 2 மார்க் வந்தாலும் ஒரு 47 ஆவது மேக்ஸிமம் எடுக்க முடியும் சார். ஆனா 48, 49 அப்படிலாம் வந்துட்டு எடுக்கிறாங்க இல்லைங்க சார். அவங்க எல்லாம் என்னை விட பிரில்லியன்ட், வேற ஒண்ணும் கிடையாது. அது எப்படின்னே வந்து புரியலைங்க இதுல சார். நான் பிரில்லியன்ட் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இப்ப நம்மளுக்கு நல்ல கான்பிடென்ட்டா தெரிஞ்ச கொஸ்டினேங்க சார், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஓவரா நம்ம வந்து திங்க் பண்ணி தப்பு பண்றோங்க சார் அந்த இடத்துல. அப்படிங்கும் போது இவங்க வந்து எப்படி கரெக்டா அந்த 45வும் கரெக்டா போட்டு எப்படி எக்ஸ்ட்ரா வந்துட்டு போடுறாங்க அப்படிங்கறது வந்து தெரியலைங்க. எக்ஸ்கியூஸ் மீ கார்த்தியா மேம், நீங்க பேசுறீங்க, நான் பாக்கியமணி மிஸ் பேசுறேன். உங்க சைடு நீங்க பேசுறீங்க, அது எப்படி 49 எடுத்தா ஒர்த் இல்லன்றீங்களா? என்ன சொல்றேன்னா எப்படி அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு கேக்குறேன். அதாவது எக்ஸ்ட்ராவும் படிக்கிறாங்களா இல்ல நான் இப்ப எல்லாரோட ஃபீட்பேக் நான் கேட்டுட்டு தாங்க இருக்கேன். இல்ல அப்படிங்கிறது எனக்கு தெரியலங்க. ஃபீட்பேக் கேட்கறேன் சரி. above 40னாலே டவுட்ஃபுல்லா தான் கேக்குறீங்க, அது என்னவா? நோ நோ நோ, எல்லா யூனிட்லயும் அவங்க வராங்க. ஒரே நிமிஷம் சொல்றேன் கேளுங்க, டவுட்னு கிடையாது. ஒரு எக்ஸ்ட்ராவா வருது அப்படிங்கும்போது அந்த இடத்துல இப்ப நாங்களும் தான் படிச்சிருக்கோம் சரிங்களா, ஒரு 38 நான் ஸ்கோர் பண்ணியிருக்கேங்க. அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு நான் அந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா திங்க் பண்ணி நான் தப்பு பண்ண கொஸ்டின்னு பாத்தீங்கன்னா 3 கொஸ்டின். அப்ப நான் ஒரு 41 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? ஆனா நான் தப்பு பண்ணிருக்கப்ப தப்புன்னு தான் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்ப நான் 38 வாங்கியிருக்கேன் அப்படின்னா நான் வந்துட்டு இன்னொருத்தவங்களோட நான் கம்பேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு கட் ஆஃப் வந்துட்டு சார் போடாரு. அதை வச்சுதான் நம்ம எந்த லெவல்ல இருக்கோம் அப்படிங்கறது வந்துட்டு நம்மளுக்கு தெரியும்.
அப்ப அதை நம்ம பாக்குறோங்கும் போது நம்ம ஒரு செல்ஃப் அனலைசேஷன் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்ப இந்த கொஸ்டின் பேப்பர்ல ஆமா இதெல்லாம் மேம், மெட்டீரியலை பண்ணதான் தாண்டி செய்வோம். அப்படிங்கும் இப்ப போது எவ்வளவு 40, 48, 40 இருங்க மேம், 48, 49ன்றீங்கல்ல, அவங்க எல்லா யூனிட்லயும் அப்படி மேல வராங்களா? அவங்க எதுல நல்ல அதெல்லாம் வெல் இல்லைங்க. இதா இல்ல இல்ல இருக்காங்களோ ஆக்சுவலா அதுல அப்படி நீங்க ஒரு பேசாதீங்க, அது நிமிடம். தப்பு மேம். இல்ல இல்ல சார், மேம் அது தப்பு. அப்ப இது நீங்க தப்பே நீங்க இருக்கிற கிடையாதுங்க. எல்லாத்தையுமே இங்க நீங்க பாருங்க, கான்பிடென்ட்டா வந்து உடைச்சு நீங்க விடுறீங்க. வெயிட் 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 நீங்க வந்து கான்பிடென்ட்டா உடைச்சுதான் விடுறீங்க. நோ 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 நீங்க நோ பேசுறது அப்படிதான் கான்பிடன்ஸ் இருக்கு. உடைக்கலைங்க. உங்களுக்கு புரியல. நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியல, நான் அவ்வளவுதான். அப்படி இல்ல, நீங்க நீங்க மேடம் பேசுற புரியுது மேம். அதாவது நீங்க என்ன சொல்றீங்க, ஒரே இவ்வளவுதான் நிமிஷம் எங்களால சார் முடியும்னு சொல்றத பேசுறீங்க. கேளுங்க மிஸ். மேடம் ஒரே அப்படியே ஒரு எக்ஸ்ட்ரா நிமிஷம். ஆர்டினரி யாரும் 1 or 2 இருக்க கவனிங்க, மாட்டாங்களா? ஒரு நிமிஷம் சார் எக்ஸ்ட்ரா சார். இது ஆர்டினரியா 1 or ஆர்கியூ 2 பண்றதுக்கு ஸ்டூடெண்ட் ஒண்ணும் உள்ள கிடையாது. இருக்க வெயிட் மாட்டாங்களா? அப்படி பேசக்கூடாதுல்ல சார். வெயிட் 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 இதுக்கு ஆர்கியூ பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. சரியா? இதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, சோ அப்ப நான் தான் சொல்லிட்டல, அவங்க வந்து எக்ஸ்ட்ரானரி பிரில்லியண்டா இருப்பாங்க. எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க முடியாது. அவங்க வந்து 45, 40 என்று எடுக்கிறவங்க எல்லாம் மினிமம் நான் சொல்றேன், அவங்க தூங்கவே மாட்டாங்க. நான் ஏன்னா என் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். நான் 10 மணி நேரம் படிங்கன்னு சொல்றேன், அவங்க 15 மணி நேரம் படிப்பாங்க. சும்மாலாம் இதுக்கு 40 மார்க் கிராஸ் பண்ண முடியாது. இந்த கொஸ்டின்ல 40 மார்க் கிராஸ் பண்ணாங்கன்னா கரெக்ட்டுங்க சார், நீங்க அவங்க சொல்றதெல்லாம் அக்செப்டட் சார். நீங்க சொல்றதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிடலாம். பட் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் மார்க் 48, 49 வராங்க. ஏதாவது ஒரு யூனிட்ல தான் வருவாங்க. எல்லா யூனிட்க்கு அவங்க வராங்களா? இல்ல நம்மளும் ஒரே அனலைஸ் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ரைட் 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 மேம் அது இருங்க அதான் மேம், நான் பேசிக்கிறேன். அப்ப எல்லா யூனிட்லயும் வராங்க. அப்ப அவங்க ஏன் அவங்க ஒரு இப்ப இம்யூனாலஜி எடுத்தா அதுல டெப்தா இருந்தா அவங்க ஆன்சர் பண்றாங்க. இல்லன்னா அவங்களுமே அப்ஸ் அண்ட் டவுன் வாங்கிட்டு தானே இருக்காங்க. அப்ப எஸ் யாரும் எஸ் டிஸ்கரேஜ் ஒரே பண்ற நிமிஷம். மாதிரி இந்த குரூப்ல நோ 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 பேசக்கூடாது. இல்ல மேம் இருங்க டிஸ்கரேஜ் மேம், பண்ணல. இல்லைங்க. இப்ப எப்படி இப்ப நான் இருக்கேன் மேம். வந்திருக்காங்கன்னு டிஸ்கரேஜ் பண்ணல. நீங்க டிஸ்கரேஜ் பண்ண மாதிரி நீங்க எடுக்க வேண்டாம். டிஸ்கரேஜ் எல்லாம் பண்ணல. ஓகேவா? அதை வந்து நீங்க நெகட்டிவா நினைக்க வேண்டாம். அவங்க வந்து அப்படி அந்த அளவுக்கு எடுக்கிறாங்களே, அப்ப அந்த அளவுக்கு எப்படி படிக்காங்க, அதுக்கு என்ன ஐடியா வேணும் அப்படின்னு தான் கேட்க வர்றாங்க. நீங்க அதை மிஸ்டேக் எடுக்க ஆமாங்க சார். வேண்டாம். ஆமா, சரியா? நான் ஓகே ஓகே அப்படிதான் சார் ஐ கேட்டேன். அண்டர்ஸ்டுட் விடுங்க. அதை அண்டர்ஸ்டுட். அதை வந்து யாருமே வந்து ஒருத்தர் நானும் அவ்வளவு ஹாப்பி. அதான் சொன்னேன், ஒருத்தர் 48 மார்க் எடுத்தான்னா எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அப்போ அவ்வளவு பிரில்லியன்ட். உண்மையிலேயே நானே இந்த கொஸ்டின் நான் எடுத்த கொஸ்டினே நான் எடுத்தா கூட நான் வந்து 45 மார்க் எடுப்பேனான்னு எனக்கே டவுட். எனக்கு சிலது நான் மறந்துருப்பேன். இதான் உண்மை. நீங்க இருந்து என்னை விட நான் சொல்றேன்ல, நான் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னாலும் என்னை விட இதுல பயங்கர பிரில்லியன்ட்லாம் இதுல உள்ள இருக்கீங்க. அதுல நான் அக்செப்ட் பண்றேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார் அந்த 48 எடுத்தவங்கள கொஞ்சம் பேச சொல்லுங்க சார். இவருக்கு ஏன் சார் கோபம் வருது? இவரு அவங்க கரெக்டா தான் சார் கேக்குறாங்க. அந்த மாதிரி ஒன்றும் சொன்னேன் அப்ப நீங்க சார், நீங்க அதெல்லாம் ஆர்கியூ பண்ணவே கூடாது. யாரு நீ இப்படி எல்லாம் பண்ணா நான் வந்து இனிமே வந்து டிஸ்கஸ் முடிஞ்சா போயிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷன் தான் இருக்கணும். ஆர்கியூ பண்ணக்கூடாது. இது மாதிரி நடந்தா நெக்ஸ்ட் டைம் வந்து என்ன செஞ்சிருவேன், டிஸ்கஸ் முடிஞ்சு பை பை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷன் தான் இருக்கணும். மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒருத்தர் பிளேம் பண்ணக்கூடாது. யாரு பிளேம் பண்ணல, பட் அது மிஸ்டேக்கா அவர் நினைக்கிறீங்க. அது அந்த மீனிங்ல அவங்க பேசவும் இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். சோ வேற ஏதாவது கேட்கணுமா? இல்லன்னா க்ளோஸ் பண்ணிடுவோம். ஒரு கொஸ்டின் சார். சார் எனக்கு கொஸ்டின் நம்பர் தெரியல. பட் வந்து நீங்க பிரைமரி லிம்ஃபாய்டு ஆர்கன் தென் செகண்டரி லிம்ஃபாய்டு ஆர்கன் சொல்லும்போது மோஸ்ட் ஆஃப் த ஆன்டிபாடி வந்து செகண்டரியில சொல்லியிருக்கீங்க. ரீசன் என்னங்க சார்? அது வந்து நிறைய ஆர்கன்ஸ் இருக்கிறதால அது மோஸ்ட் ஆஃப் த ஆன்டிபாடி செக்ரீட் பண்ணுதா? ஏன்னா மேஜரா நம்ம வந்து படிக்கும்போது பிரைமரி லிம்ஃபாய்டு போன் மேரோ தைசஸ் தான் அது ஃபுல்லா போன் மேரோ. நம்ம வந்து அதுல டி செல்ஸ் நிறைய வரும்ல. நீங்க சொன்ன மாதிரி அதான் லிம்ப் நோடு. அதுல வந்து ஆன்டிபாடியோட ரோல் அதிகமா இருக்கும். அதுக்காக தான் அப்படி சொல்றோம். ஓகேங்க சார். ஓகே. எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுற அந்த இடம் தான், பட் ப்ராலிஃபரேட் ஆகுறது வந்து இந்த இடம்லாம். அப்ப இவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்துச்சுங்க சார். அதனால கேட்டேன். ஓகே ஓகே மிஸ். ரைட். சரி ரைட். எனிவே தேங்க் யூ. இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். டைம் ஆயிடுச்சு. சரியா? ரொம்ப நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் நான் ஏன் இந்த கட் ஆஃப் போடுறேன்னா, உங்களை சில பேரை டிஸ்கரேஜ் பண்றதுக்கோ சில பேரை என்கரேஜ் பண்றதோ, அப்ப ஒவ்வொருத்தரும் தெரியும். ஆனா இந்த ரிசல்ட் அனலைஸ்ல நான் அனலைஸ் பண்ணதுல நல்ல ஏற்கனவே கட் ஆஃப் உள்ளவங்க எல்லாம் கீழே இருக்காங்க. ஆனா அந்த புதுசா நிறைய பேர் உள்ள வந்திருக்காங்க. அப்ப மேடம் சொன்னதுதான் கரெக்ட். அதாவது இந்த ஏரியால அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. மேபி அவங்க காலேஜ் படிக்கும் போது இம்யூனாலஜி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கலாம். சரியா? இதெல்லாம் வந்து எப்ப நம்மளுக்கு கரெக்டா தெரியும்னா, அந்த ஓவராலா அடுத்த ரிவிஷன் அடுத்த மாடலுக்கு போகும்போதுதான் அந்த எல்லா யூனிட் வரும்போது தான் கரெக்டா நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்ப நம்ம பயாலஜி நீட்லயே பயாலஜினா பயாலஜி நல்ல மார்க் எடுப்பாங்க. சிலர் பிசிக்ஸ்ல பயங்கர டேலண்டா இருப்பாங்க. பயாலஜி கொஞ்சம் வீக்கா இருப்பாங்க. சிலர் கெமிஸ்ட்ரி டேலண்டா இருப்பாங்க.
அந்த மாதிரி தான் இங்கேயும் நம்மளுக்கு. சரியா? ஸோ யாருமே இங்க வந்து நார்மலா அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னதுதான், நீங்க ஒரிஜினலா இந்த மாதிரி நீங்க ஓனா இல்ல எடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஆனா இதே இது அப்படி யாரும் பண்ண மாட்டீங்க. என்னோட ஸ்டூடெண்ட் பண்ண மாட்டீங்க. நான் சொல்லிட்டேன்ல, நீங்க கூகுள் பார்த்து கூட பண்ணா கூட எனக்கு தெரியாது. ஆனா இவங்க அப்ப டாப் ரேங்க் உள்ளவங்க அப்படிதான் பண்ணீங்களா அப்படின்னு சொல்ல வரல. அதையும் நான் சொல்றேன். சரியா? அவங்க ஏன்னா எல்லாமே டீச்சர்ஸ், அவங்க படிக்கிறாங்க, மார்க் எடுக்கிறாங்க. 40 மார்க் மேல எடுத்தவங்க எல்லாம் லைஃப் அவங்க எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பாங்கன்னு அது எனக்கு தான் தெரியும். இந்த கொஸ்டின்ல 40 மார்க் எடுக்கணும் சும்மாலாம் எடுக்கவே முடியாது சார். மினிமம் அவங்க 15 மணி நேரமாவது படிப்பாங்க சார். நான் சொல்றேன் சார், அதுல டவுட்டே கிடையாது. லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணாம இந்த மார்க்கு கட் ஆஃப்குள்ளே வர முடியாது. ரைட். எனிவே நீங்களும் அடுத்தடுத்த எக்ஸாம்ல அடுத்தடுத்த லெவல் போறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இதோட ப்ராப்பரா கிளாஸ் முடிச்சுக்கிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்த என்ன யூனிட் நான் சொல்லியிருக்கணும் அந்த யூனிட்டை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸும் சொல்லியிருக்கேன், அதே மாதிரி டெஸ்ட்டும் சொல்லியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ.